கடந்த பல வாரங்களாக நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பல்வேறு விதமான பல்வேறு அம்சங்களிலே பல்வேறு தலைப்புகள் மத்தியிலே நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். தேவராஜ்யத்தினுடைய சட்டத்தின் விதிகள், தேவராஜ்யத்துடைய சட்டங்கள், பிறகு கடவுள் ராஜ்யத்துடைய கலாச்சாரம், கடவுளுடைய ராஜ்யத்துடைய குடியுரிமை, இதெல்லாவற்றை பற்றியும் கடந்த பல வாரங்களாக நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு கொடுப்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டு வந்தோம். கிவிங் டு த கிங், கடவுளுக்கு கொடுப்பதை பற்றி. அந்த ஏன் கொடுக்கணும்ன்றது நாம படித்துக்கொண்டு வருகிறோம் அல்லவா? எதனால கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் முதல்ல அவனுடைய கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த லா ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், அடிப்படையான ஒரு கோட்பாடு தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதிகள். இது ஒரு அடிப்படையான கோட்பாடு. இந்த அடிப்படை எதனால இந்த அடிப்படை நாம் சொல்றோம்னு சொன்னா, எல்லாமே எல்லா உலகத்துல எல்லாமே கொடுப்பதனால்தான் இயங்குகிறது, கொடுப்பதன் மூலமா தான் இயங்குகிறது. கொடுக்காம எது ஒன்றும் இயங்க போவது கிடையாது. எல்லாம் ஒரு காரியத்தை கொடுத்துதான் ஒரு காரியத்தை பெறுகிறோம். அந்த விதத்துல இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. இன்றைக்கு நாமும் கூட இன்றைக்கு வாழ்கிறோம் சொன்னா, நாம் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். கொடுக்காம எல்லாம் நம்ம இன்னைக்கு வெற்றிகரமான வாழ்க்கை வாழவே முடியாது. படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி படிப்பை ஒரே நாளெல்லாம் யாரும் சம்பாதிச்சிட முடியாது. படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, நல்லா படிச்சு முன்னேறுகிறவங்க, நல்ல வேலைக்கு போறவங்க, இல்ல நிறைய அறிவை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. படிப்பது என்பது ஒரு கொடுப்பது. படிப்பு என்பது இவங்க கொடுக்கறாங்க, இவங்களுடைய நேரத்தை கொடுக்கறாங்க, இவங்களுடைய லைஃபையே அந்த படிப்புக்காக அர்ப்பணிக்கிறாங்க. படிப்புன்றது நாம சாதாரணமா சொல்றோம், ஏன் படிக்கக்கூடாதா அப்படின்றோம். படிச்சு பார்த்தாலும் தெரியும் படிப்புன்னு எவ்வளவு கஷ்டம்ன்றது. படிப்புன்றது லேஸ்பட்ட விவகாரம் இல்லை. அது காலையிலேயே எந்திரிக்கணும், எல்லாரும் தூங்குவாங்க, ஆனா படிக்கிறோம் கரெக்டா எந்திரிக்கணும். இவங்க அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகணும், சாப்பிடலாம், சாப்பாடு இல்லாம போகலாம், காலையில பஸ்ஸை பிடிக்கணும், நேரத்தோட போகணும். அது சின்ன வயசுல இருந்து பாருங்க, இந்த படிப்புன்றது சாதாரணமா நாம சொல்லுவோம், ஏன் படிக்கல, ஏன் படிக்கக்கூடாதா அப்படின்னு. படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா தெரியும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது லேஸ்பட்ட விவகாரம் கிடையாது. ஆனா அந்த ப்ரீஷியஸ் டைம் சொல்லுவாங்க, அந்த மகிமையான விலையேறப்பட்ட நேரம், அந்த நேரத்தையும் காலத்தையும் அவங்க பள்ளிக்கு அவங்க செலவிடாம, அந்த நேரத்தையும் காலத்தையும் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அர்ப்பணிக்காம, டெடிகேட் பண்ணாம இருந்தாங்கன்னு சொன்னா, இவங்களால வாழ்க்கையில ஒரு விதத்துல முன்னேறவோ வெற்றிகரமான வாழ்க்கை வாழவோ அவங்களால முடியவே முடியாது. படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த படிப்புன்றது லேசில பெற்றுவிட முடியாது. அதுக்காக நேரத்தை கொடுக்கணும், அதுக்காக பணத்தை கொடுக்கணும், அதுக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நேரம் தாழ்த்தி தான் தூங்கணும். படிக்கிற பசங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்குவாங்க கொரட்டை விட்டு. ஆனா இவங்க மட்டும் எழுதி நிற்பாங்க, இவங்க மட்டும் படிச்சு நிற்பாங்க. ஏன்னா அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. அதே நேரத்துல விடிய காலையே சீக்கிரம் எந்திரிக்கணும். அவங்க ஹீட்டர் இருந்தாலும் இல்லைனாலும் பச்சை தண்ணி குளிச்சாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆகணும். எப்படி அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த கிவிங் இஸ் எ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆர் எர்த். ராஜ்யத்திலும் பூமியிலும் அப்படிதான் வேலை செய்யுது. எல்லாம் ஒன்றும் எல்லாவற்றுக்கும் கொடுப்பதனால்தான் பெற முடியும், கொடுக்காமல் எது ஒன்றும் பெறவே முடியாது. படிப்பும் அப்படிதான். ஒரு வேலை சம்பளம் வாங்குறாங்க 30 நாள் கழிச்சு. சம்பளம்ங்கிறது எப்படி, இது ஒண்ணு 30 நாள் ஆனா அவங்க போடுறது இல்லை சம்பளத்தை. இங்க 30 நாளைக்கு வேலைக்கு போறாங்க, 30 நாள் இங்க ஒர்க் பண்றாங்க, அங்க பல விதமான சஃபர் அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த 30 நாள் ஒர்க் செலவு பண்றதுனாலதான் அவங்களுக்கு சேலரிங்கிற
ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது அல்லவா? அப்ப வேலைக்கு போறது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். படிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வேலைக்கு போறது இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் லாவை வேலைக்கு போறவங்க ஆப்ரேட் பண்றாங்க, படிக்கிறவங்க ஆப்ரேட் பண்றாங்க. பிறகு லவ் கூட அப்படிதான். இந்த அன்பை கூட கொடுத்துதான் பெற முடியும் தவிர கொடுக்காம அன்பை யாரும் பெறவே முடியாது. அன்பை காட்டுறது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க அன்பு கொடுத்து பாருங்க, அன்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த லோவை வந்து ஆப்ரேட் பண்ணணும்ன்றது தேவராஜ்யத்தோட விதிகளாக இருக்கிறது. இந்த பூமியில எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது. கொடுத்தால்தான் நீங்கள் ரிட்டர்ன் ஏதாவது ஒன்றை பெற முடியும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுக்கேற்ற பிரதிபலனை நீங்கள் அனுபவிக்கப்பட முடியும். கொடுக்காமல் எது ஒன்றையும் யாரும் எதையும் அனுபவிக்கப்படவே முடியாது. இந்த லாவை பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்துவதோ இந்த லாவை பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஆப்ரேட் பண்ணுவதோ கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபங்கள் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு ஜபம் பண்ணா எல்லாம் மாறிடும் நினைக்கிறாங்க. இல்ல, நீங்கள் கோட்பாடுகளை உபயோகப்படுத்தாமல் ஜெபித்தும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஜபங்கள் கூட கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோட்பாடை செயல்படுத்தாம நீங்க ஜபம் மட்டும் பண்ணினால் அது வேலை செய்ய போறது கிடையாது. ரெண்டாவது, இந்த கொடுப்பதனுடைய அடுத்த கோட்பாடு என்ன அப்படின்னா, God is a giver. முதல்ல ரெண்டாவது புரிஞ்சுக்கணும், கடவுள் யார், நான் ஏன் கொடுக்கணும்ன்றதுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுக்கிறவர். அப்ப அவர் கொடுக்கிறாருன்னா அவர் கொடுத்துட்டு போட்டோம், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. அவர் ஏன் கொடுக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, அவர் கொடுக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கொடுக்கிறவர் தான் என்னை கிரியேட் பண்ணிருக்கிறார். கொடுக்கிறவர் தான் என்ன சிருஷ்டித்திருக்கிறார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றது அவர் சொல்லிட்டு, பின்பு அவர்கள் சமுத்திர மச்சங்கள் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்னு யார் சொல்றதுன்னா, நமது சாயலின்படியும் நமது ரூபத்து மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி கடவுள் கிரியேட் பண்ணார் பாருங்க. அந்த கடவுள் சொல்றாரு, சில லாவை கொடுக்கிறாரு, எல்லாவற்றும் ஆளக்கடவர்கள். இந்த கடவுள் யாருன்னா கிரியேட் பண்ணுகிறவர், எல்லாம் சிருஷ்டிக்கிறவர். கடவுள் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? அவரை போலவே, எல்லாம் அவரை போலவே, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய லட்சணங்களை போலவே, அவரை போலவே மனிதனை கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார். God is a giver படிக்கிறோம். அதாவது நாம ஏன் கொடுக்கணும்ன்றதுக்கு கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். கடவுள் கொடுக்கிறார்னா கடவுள் யாருன்னா அவருடைய கேரக்டர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் கொடுப்பதும் அவருடைய பெஸ்ட் கேரக்டர். அவர் கொடுக்கிறவர். அப்ப அவர் கொடுக்கிறாருன்னா அப்போ நான் ஏன் கொடுக்கணும்? நீ அவர்கிட்ட தான் வந்திருக்கிற, அவர் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற, அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தின்படி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சாயல் ரூபம், சாயல் ரூபம், சாயல் ரூபம்ன்றது என்ன? அவர் என்ன கலரோ அந்த கலர்ல படி நாம் படைக்கப்பட்டோம். அவருடைய கலரு, ஹைட், வெயிட் அது கிடையாது. சாயல் ரூபம்ன்றது, சாயல் ரூபம்ன்றது அவருடைய ஒரிஜினல் கேரக்டர். அவருடைய கேரக்டர் படியே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே அன்பை செலுத்துகிறவர்களாக, அவரை போலவே கொடுக்கிறவர்களாக, அவரை போலவே நாம கருணை உள்ளவர்களாக, அவரை போலவே உண்மை உள்ளவர்களாக, அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக. சோ கடவுள் வந்து அவரை மாதிரிதான் நம்மளை கிரியேட் பண்ணிருக்கிறாரு. அப்ப அவர் கொடுக்கிறார்னா அவருடைய டிஎன்ஏ அப்படிப்பட்டது, அவருடைய ஜீன் அப்படிப்பட்டது. அவரால் படைக்கப்பட்ட எனக்கும் அவருடைய டிஎன்ஏ ஜீன் எனக்குள்ளேயும் இருக்கிறது. பட் இது எங்க கோளாறு ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த டீனும் ஜிஎன்ஏ எங்க கோளாறு ஆயிடுச்சுன்னா, தேவன் சொன்னாரு, இந்த விருட்சத்தின் கனிகளை புசிக்கிற நாளில நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த சாவுன்றது டிஎன்ஏ செத்து போயிடுச்சு, அந்த ஜீன் அழிஞ்சு போயிடுச்சு. கடவுளுடைய கட்டளையை மனுஷன் மீறினபடினாலே மனிதனுக்குள் இருந்த கடவுளுடைய ஒரிஜினல் கேரக்டர், மனிதனுக்குள் இருந்த கடவுளுடைய ஒரிஜினல் அந்த டிஎன்ஏ, அந்த ஜீன் அப்படி அது அழிந்து போய்விட்டது. ஏமே இந்த பாவம்ன்றது என்ன? பாவம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு வைரஸ் மாதிரின்றாங்க. பாவம்ன்றது வைரஸ் மாதிரி.
கடவுள் சொன்னாரு, விருட்சத்தின் கனியை புசித்தான் நீ சாகவாய். அதாவது இந்த சின், இந்த பாவம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா என்னுடைய டிஎன்ஏ உனக்குள்ள என்ன ஆயிடும்? அது அழிஞ்சே போடும். எதாமே நம்புறீங்க? இந்த நான் லாஸ்ட் போன வாரம் சொன்னல்லவா, இந்த கேன்சர், அப்புறம் இந்த எய்ட்ஸ், அப்புறம் நிறைய இந்த உயிர்கொல்லி நோய்கள்லாம் சொல்றாங்கல்ல, உயிர்கொல்லி நோய்கள். இதெல்லாமே உயிர்கொல்லி நோய்கள்லாம் என்ன பண்ணுது? வெறும் உயிரை மட்டும் எடுக்கிறது இல்லை. அது உயிரை மட்டும் எடுக்கல, அது ஒரு மனிதனுக்குள்ள போய் அந்த மனிதனுடைய அந்த டிஎன்ஏவை தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியலன்னா, டிஎன்ஏவை என்ன பண்ணாது? அழிக்குதான். ஒரு கேன்சர் கிருமி உள்ள பெருகுதுன்னு சொன்னா அந்த கேன்சர் கிருமி என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அந்த டிஎன்ஏவை சுத்தமா இல்லாமக்கி கடைசியில மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுடுது. இந்த டிஎன்ஏவை டேமேஜ் பண்றதுதான் கேன்சருடைய பிரதானமான வேலை. டிஎன்ஏவை டேமேஜ் பண்றதுதான் உயிர்கொல்லியுடைய வைரஸ் உடைய பிரதானமான வேலை. இந்த உயிர்கொல்லி வைரஸை கொல்றதுக்கு தான் இன்னைக்கு மேலை நாடுகள்ல வேக்சின் கண்டுபிடிச்சு நிற்கிறாங்க. கேன்சர் நோயை குணமாக்குறதுக்கு மற்றும் பல நோய்களை குணமாக்குறது வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேக்சின் எதுக்குன்னா இந்த வைரஸை கொல்றது மட்டும் இல்ல, இது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணாம இருக்கணும். இதுதான் இந்த வேக்சினுடைய தடுப்பு ஊசியோட பிரதானமான வேலை. அப்போ இந்த பாவம்ன்றது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மனிதனுடைய பாவத்தினாலே கடவுளுடைய டிஎன்ஏ இவனுக்குள்ள அந்த பாவம் வைரஸ் மாதிரி போய் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய கேரக்டரையே என்ன பண்ணுச்சு? கடைசியில ஒட்டுமொத்தமா அழிச்சு மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டவனா தான், ஆனால் கடவுளுடைய கேரக்டர் அவன்கிட்ட கிடையாது. என்ன கேரக்டர் கிடையாதுன்னா, ஒண்ணு அன்பும் கிடையாது, இன்னொன்னு ஐக்கியம் கிடையாது, அடுத்தது பரிசுத்தம் கிடையாது, இன்னொன்னு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கின்ற அறிவும் கிடையாது, அடுத்தது கடவுளுக்கே கொடுக்குன்ற எண்ணமும் கிடையாது, மற்றவர்களுக்கு உதவணுன்ற எண்ணமும் கிடையாது. எப்படி இவ்வளவு நல்ல கேரக்டர் அழிஞ்சு போச்சு மனுஷனுக்குள்ளன்னா, அந்த பாவம் எப்படி வைரஸ் மனிதனுடைய உயிரை எடுக்குதோ, பாவம் கடவுளுடைய டிஎன்ஏவை அழிக்குது. டிஎன்ஏ அழிஞ்ச பிறகு இந்த கேரக்டர்ஸ் இல்லாமலே மனுஷனுக்குள்ள போயிடுது. பாருங்க, இந்த டிஎன்ஏனா என்னன்னா, அந்த எல்லாமே இயக்குகிறது, மனுஷனுடைய எல்லாமே இயங்க செய்கிறது. டோட்டலா இந்த கிவிங் பாலிசியை மனுஷன் எடுத்துடுது. கொடுக்கிற எண்ணமே போயிடுது, கொடுக்கிற தன்மையும் போய்விடுகிறது. கொடுக்கணுங்கிறது பெரிய கம்பசுஸ்திரமா மாறிடுது. ஆனா இது ஒரு பாலிசின்றது அவங்களுக்கு தெரியல, இப்படிதான் ஏங்கன்னு தெரியல. கொடுத்தால் தேவன் கொடுப்பான்ற எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கல. காட் இஸ் எ கிவர், எல்லாம் தேவன் கொடுக்கிறவர். அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தும் படைக்கப்பட்ட நான் அவரை போல இயங்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அவர் கொடுக்கிறார், ஆகவே நானும் கொடுக்கிறேன். ஆமென். நான் ஏன் கொடுக்கிறேன்னா, அவர் கொடுக்கிறவர். முதல்ல அவர்கிட்ட இருந்து படைக்கப்பட்டேன். அவன் நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? நானும் கொடுப்பேன். சோ கொடுப்பது என்பது அவருடைய கேரக்டரை நாம ரிவீல் பண்றோம். கொடுக்கிறது என்பது அவருடைய குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். தேவனை போல நான் கொடுக்கிறேன், தேவனை போல நான் வாழ்கிறேன், தேவனை போல நான் வாழ்கிறேன். என்ன இதுதான் அவரை போல கொடுக்கிறது, அவரை போல அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒபே பண்றது. மூன்றாவது கோட்பாடு, the power of kings is displayed in their wealth. இந்த கொடுப்பது என்பது ராஜாக்கள் கொடுக்கிறாங்க. ராஜாக்கள் தங்களுடைய வெல்த்தையே அவங்க டிஸ்பிளே பண்றாங்க. தங்களுடைய ஐஸ்வர்யத்தை, தங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்துவாங்க. ஒரு ராஜாக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்குதுன்றது எப்படி தெரியும் நம்மளுக்குன்னா, அவர் எப்படி கொடுக்கிறார் என்றதை வச்சு அவருக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்குன்றது தெரியும் அல்லவா? பெரும்பாலும் ராஜாக்கள் பலருக்கு கொடுப்பதுல ரெடியா இருப்பாங்க. கொடுக்கிறது அவங்களுடைய உள்ளமா இருக்கும். ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த நாட்டுல என்ன மாதிரி கொடுக்கிறவன் யாருமே இல்லைன்றத நாடு புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல நான் ரொம்ப பணக்காரன்றத நாடு தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல நான் ரொம்ப செல்வந்தன்,
இனிமே என்ன மாதிரி எவனும் கொடுக்க கூடாது, நான் கொடுக்கிற மாதிரி யாரும் கொடுக்கவும் முடியாதுன்றது நாடு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, இந்த நாடு என்ன புரிஞ்சுக்கும், அடுத்தது இந்த ராஜா எவ்வளவு பணக்காரரா இருந்தா இவ்வளவு அள்ளி அள்ளி நாட்டுக்கு செய்வாரு, நாட்டுக்கு கொடுப்பாரு, ஏழைகளுக்கு கொடுப்பாரு, நாட்டோட வளர்ச்சிக்கு கொடுப்பாரு. அப்போ நான் ராஜா பெரிய பணக்காரா இருக்காரு அப்படிங்கிறது அது டிஸ்பிளே பண்ணப்படுது. நான் ரொம்ப செல்வந்தன், நான் ரொம்ப பணக்காரன், ரொம்ப ரிச் மேன் என்றது, நான் ரொம்ப செல்வந்தன்றது, நான் என்கிட்ட இருக்கிற பொருட்கள் அது அடையாளம் கிடையாது. நான் எந்த அளவுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. கொடுக்கறத வச்சுதான் பணக்காரனா தரித்திரனான்றது விளங்கும். வைத்து இருப்பது பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது. பெரிய பங்களா கட்டிருக்கலாம், பெரிய பென்ஸ் கார் வாங்கி இருக்கலாம், நிறைய சொத்துக்களை சேர்த்து இருக்கலாம். ஆனா இவ்வளவு இருந்து நீ கொடுக்க முடியுதா உன்னால அப்படின்னா, கொடுக்க முடியலன்னா அப்ப உன்னை விட பெரிய தரித்திரம் எவனுமே இருக்க மாட்டான். கொடுக்குறான்னா அப்ப நீ பெரிய பணக்காரன் இருக்கிற, அதான் நீ கொடுக்குற வச்சுருக்கா நீ பணக்காரன் கிடையாது. கொடுக்குற அளவுக்கு இருக்கிறியே, அப்ப நீ பெரிய பணக்காரன். ஆமென். கொடுக்கிறது என்பது என்னுடைய செல்வம், நான் ரொம்ப மிகுந்த செல்வந்தன் என்பதை அதை நிரூபிக்கிறேன். இந்த அங்க கூட சொன்னேன், இந்த ஜாக்கி சான்ங்கிற ஒரு ஆங்கில திரைப்பட கதாநாயகன், பழைய காலத்து ஹீரோ. அவரை பற்றி ஒரு ஆர்டிகளை படிக்கும் போது தன்னுடைய 23,000 கோடி ரூபாயை தான் சம்பாதித்த படத்தில் நடித்து சம்பாதித்த 23,000 கோடி ரூபாயை மாணவருடைய கல்வி செலவுக்கு உபயோகப்படுத்தட்டும் சொல்லி அப்படி எழுதி வச்சாங்க. 23,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, இவ்வளவு கோடி ரூபாயை ஒரு மனுஷன் எழுதி வச்சிட்டாரு. தன்னோட பசங்களுக்கு கூட கொடுக்கலாம எழுதி வச்சிட்டாராம். இப்ப என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பணக்காரன் பாரியா ஜாக்கி சான். அவனுடைய செல்வம் இல்ல, அவன் உள்ளமே ரொம்ப செல்வமா இருக்குது, உள்ளமே ரொம்ப லவபிள் ஹார்ட்டா இருக்குது. அவன் தான் பணக்காரன். அந்த நாட்டுல இவனோட பெரிய பெரிய பணக்காரா இருக்கிறான். ஆனா அந்த அளவுக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. ஆனா இவன் ஒருத்தன் இவளுக்கு கொடுக்குறான்னா இவனோட பெரிய பணக்காரன். அப்ப இவனுடைய மரணத்துக்கு பிறகு கூட இவனை பற்றி பேசினே இருப்பாங்க ஜனங்க. ஏன்னா 23,000 கோடி மக்களுடைய பசங்களை படிப்பு கொடுக்குறான்னா இவன் போன பிறகும் இவனை பற்றி பேசிக்கொண்டே மக்கள் இருப்பாங்க. இவன் ரொம்ப பெரிய பணக்காரன், இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்றது. வாரன் பஃபட் என்ற ஒரு பெரிய பங்குச்சந்தை முதலீட்டாளர், அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட வாழ்நாள்ல சம்பாதித்த அனைத்தையும் ட்ரஸ்டுக்கு, ஏழைகளுக்கு எழுதி வச்சிட்டார. பல பில்லியன் டாலர்ஸ் சொல்றாங்க, பல லட்ச கோடிகள். இவ்வளவு கோடிகளை அவர் அப்படியே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எழுதி வச்சிட்டாராம். இப்போ பணக்காரன்னா இவனை தான் சொல்லுவாங்க, இவர் பெரிய பணக்காரையா, இவ்வளவு கோடி ஏழைகளுக்கு கொடுக்குறாருன்னா இவர் எவ்வளவு ஒரு பணக்காரனா இருந்திருப்பாரு. இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேரை பார்க்கலாம், ஏழை கொடுக்கறவளை பார்க்கலாம். கொடுக்கறதுனா என்னன்னா, இதோ வீம்புக்கு கொடுக்கறாது, ஏதோ வீம்புக்கு நானும் கொடுக்குறேன் பார் அப்படின்னு கொடுக்கல. கொடுப்பது அவங்களுடைய தரத்தையும் அவங்களுடைய வளத்தையும் அவங்களுடைய மதிப்பையும் அது வெளிப்படுத்துகிறது. கொடுப்பதுல இவ்வளவு விளங்குது. ஆகவே இது ஒரு ஃபண்டமெண்டல் லா. இது அடிப்படை உபதேசம். இந்த உலகத்துல வெறும் ஜபத்தாலேயே எல்லாம் சாதிச்சலான்றது கிறிஸ்துவனுடைய கோட்பாடு. ஜபம் பண்ணா போதும், ஜபத்துல கடவுள் எல்லாம் செஞ்சிருவாரு, தப்பு. அது தப்பான அபிப்பிராயம், தப்பான கோட்பாடு, தப்பான பிலாசபி. வெறும் நீங்க ஜபம் பண்ணாலே நீட் பாஸ் பண்ணிடலாம், இல்ல 12th பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஜபம் மட்டும் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா அப்படிலாம் ஆனால்தான் தான் நாங்களாம் படிச்சுதான் ஒருபடியா பாஸ் பண்றதுதான். வெறும் ஜபம் பண்ணா, வெறும் பிரார்த்தனை பண்ணா, கண்ணீர் விட்டா கர்த்தர் கண்ணீர் ஜபத்தை கேட்டு நம்ம உதவி செய்வாரு. எப்படி செய்வாரு? கண்டிப்பா செய்யவே மாட்டாரு. ஆகவே இந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய டாக் என்ன, பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய ஐடியா என்னன்னா, வெறும் பிரார்த்தனையின் மூலமாவே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை கிறிஸ்தவலா இருக்கிறாங்க, வெறும் ஜப கிறிஸ்தவலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு ஜப வீரர்கள்ன்றாங்க. வெறும் ஜபத்துல வீரன் பேர் எடுத்திருக்கிறாங்க, ஜப வீராங்கனைகளா இருக்கிறாங்க. வெறும் ஜபத்தால மட்டுமே எல்லாம் நடக்குன்றாங்க. அது பெரிய தப்பான ஒரு ஐடியாலஜி. பிரேயரால எல்லாம் நடந்துராது. அப்படி நடந்துரும்னு சொன்னா இந்தியாவில தான் எல்லாம் நடந்திருக்கணும்.
ஆனா இந்தியாவிலதான் பல காரியங்கள் நடக்கல, வெறும் பிரேயரால் நடக்காதுன்றது என்ன விளங்குது சொன்னா, எல்லாமே கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. கோட்பாட்டின்படிதான் ஜபங்கள் கூட வேலை செய்கிறது. விசுவாசமுள்ள ஜபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கிறது. விசுவாசமுள்ள ஜபங்கள் நோய்களை குணமாக்குகிறது. ஃபெய்த்தையும் பிரேயரும் ஒன்னோட ஒண்ணு ஆக்டிவேஷன் ஆகுது தவிர வெறும் பிரேயர் அங்க வேலை செய்ய போறது கிடையாது. ஆகவேதான் நம்ம கொடுக்கும் போது என்ன சொல்றோம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம பிரேயரும் பண்றோம். அட் தி சேம் டைம் நம்முடைய விசுவாசத்தை ஆக்டிவேஷனும் பண்ணுகிறோம். காணிக்க போறது என்பது இது சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, இது ஏதோ வாரமான போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல இது ஒரு ஃபெய்த் அண்ட் பிரேயர் ஆக்டிவேஷன். நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் வெறும் ஜெபிக்கிறல்ல, வெறும் விசுவாசிப்பதல்ல, அதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். அதை நான் என்ன பண்றேன், நடைமுறைப்படுத்த. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் தேவனே, உங்களோட வார்த்தையின்படியே நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஃபெய்த் அண்ட் ஆக்டிவேஷன் பண்றேன். நான் பிரேயர் பண்றேன், விசுவாசிக்கிறேன், கொடுக்கிறேன், கர்த்தரை பார்க்கிறார், அதை பெஸ்ட் பண்ணுகிறார். ஆமென். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, வெறும் பிரேயர் மட்டும் போதும், ஜபத்துல எல்லாம் நடந்துரும் சொல்லி கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. பாருங்க, என்ன மாதிரி ஜெபிக்கணுமோ தலைகளை நின்று ஜெபிச்சாவும் நடக்காதுன்னு விளங்க மாட்டாதவங்களுக்கு. பாருங்க, அந்த கோட்பாடுன்றது மாற்ற முடியாது, எல்லாமே மாறும். ஆனா தத்துவங்கள் மாறலாம், கொள்கைகள் ஒருபோதும் மாறாது, கோட்பாடுகள் மாறாது. ஒரு விவசாயி 10 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொன்னா 100 ஏக்கர் நிலத்துல என்ன விளையணும்னு விவசாயி தீர்மானிக்கிறானோ அந்த விளையணுங்கிறத இவன் போய் அந்த நிலத்தை உழுது அதை கல்டிவேட் பண்ணி அந்த நிலத்துல போய் கரெக்டா விதைகளை விதைச்சு சரியா நீர் பாய்ச்சி பாதுகாத்தாதான் அந்த விதைகள் விளைச்சலுக்கு ஆயத்தமாக மாறும். விளங்குது நான் பேசுறது? ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல 100 ஏக்கர் நிலம் இருக்குது, தினம் 100 ஏக்கர் நிலத்துல போயிட்டு முட்டி போட்டு, கர்த்தாவே இந்த வாட்டி உமக்கு சித்தமானதெல்லாம் விளையட்டாண்டவரே, நீ என்ன நினைக்கிறோ விளைச்சாச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே. நீங்க மிளகா வேலை நினைச்சா மிளகா கொடுங்க, நீங்க வேற பயிர் வகைகள் விளைனா அது நீங்க கொடுங்க, உங்க சித்தாண்டவர். நான் ஒண்ணு செய்ய போறதில்ல ஆண்டவரே, நான் இந்த நிலத்துல முழங்கால் படிட்டு பிரார்த்தனை பண்றேன், உமக்கு சித்தமானது செய்யுங்கன்னு சொல்லி எந்த ஒரு விவசாயியாச்சும் தன்னுடைய நிலத்துல போய் வெறும் முட்டி மட்டும் போட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா நீங்க நம்புறீங்களா? அந்த விவசாயியுடைய நிலத்துல விளைச்சல் வர நம்புறீங்களா? முள்ளுதான் வரும். ஏமேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா முட்காடுகள் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா இருக்கிற எல்லா மிருகங்கள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும், அந்த நிலமே பாழா போயிடும். சோ நிலங்கிறது உழுது அந்த நிலத்துல என்ன விதை விதைக்கணுமோ விவசாயி தீர்மானித்து அந்த விதையின் தீர்மானத்தின்படியே அவன் போய் விதையை விதைச்சானா, அதை பண்படுத்தி பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சினானா இவன் நினைக்கிறத விட விளைச்சல் அதிகமா கிடைக்கும். ஏமேன். விளைச்சல் அமோகமா கிடைக்கும். அப்போ விவசாயிக்கு தெரியுது வெறும் ஜபத்தால மட்டும் நடக்காது, விதைச்சாதான் நடக்கும் விவசாயிக்கு தெரியுது. ஆனா கிறிஸ்தவனுக்கு தெரிய மாட்டேங்குது, வெறும் ஜெபித்தால் போதும், விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அவன் விதையின்படி, அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் படி அவன் எதை கொடுக்கிறான் என்பதை பொறுத்து அவன் அதை ரிட்டர்ன் பெறுகிறவனா இருக்கிறான். ஆமென். ஆகவேதான் விவசாயிகள், பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்றாங்க, பிரார்த்தனை பண்ணுவோம், முதல்ல போய் வேலையை பார்ப்போம், முதல்ல போய் விதையை விதைப்போம், முதல்ல நிலத்தை கவனிப்போம், நிலத்தை பராமரிப்போம், விதையை விதைச்சி இப்ப வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே 100 ஏக்கர் நிலத்துல அற்புதமான விதையை விதைச்சிருக்கிறேன், இந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 மடங்கு எனக்கு என்ன வேணும், பலன் உண்டாகணும், விளைச்சல் உண்டாகணும், என் நிலத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. சோ பாருங்க, கர்த்தர் அதை பிளஸ் பண்றாரு. இவன் கரெக்டா விதைச்சிருக்கிறான், கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருக்கிறான், விதைச்சி விசுவாசத்தோடு ஜெபம் பண்றான். நீங்க நம்புறீங்களா இந்த மனிதனுடைய விளைச்சல் அமோகமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விதைச்சிருக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபம் பண்றான்.
ரெண்டுமே கலக்குது, விளைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆனா பெரும்பாலும் விசுவாசிகள் என்ன பண்றாங்க, வெறும் ஜெபம் மட்டும் பண்றோம், ஜெபத்தால கடவுள் எல்லாம் செய்வாரு, ஜெபத்தால கூடாது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை மட்டுமே அவங்க முதலிட வச்சிருக்கிறாங்க. வெறும் பிரார்த்தனை மட்டும் உங்களுக்கு சக்சஸை கொண்டு வரப்போவது கிடையாது. பட் மிரக்கல்ஸ் நடக்கலாம், அற்புதமா கடவுள் செஞ்சா செய்யலாம், அதை சொல்லவும் முடியாது, நடக்கலாம் நடக்காமலையும் இருக்கலாம். சோ மிரக்கல்ஸ்ன்றது என்ன, அன்எக்ஸ்பெக்டடா சடனா அது நடக்கும், முடியாம ஒரு ஆள் கேட்கறானேன்னு சொல்லி செய்யலாம். பட் எல்லாருக்கும் நடக்குமா, எல்லா நேரத்தில் நடக்குமா, எல்லா சூழ்நிலையிலும் நடக்குமானா அது கூடாத காரியம், அதுக்கு கேரண்டியே கிடையாது. ஆனா ஏராளமான போதகர்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஆச்சரியங்கள் நடக்கட்டும் சொல்லி ஜனங்களுக்கு கோட்பாடுகளை போதிக்க தவறிவிட்டு, அந்த பிரின்சிபல்ஸ போதிக்க தவறிவிட்டு ஜனங்களை எதுல அவங்க மயக்கி வச்சிடறாங்கன்னா, அற்புதம் செய்வார், அதிசயங்கள் செய்வார், ஆச்சரியங்களை செய்வார் சொல்லி இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்க போறது ஒரு விரக்தி தான் கிடைக்க போகுது. ஆமென். ஒன்னும் கிடைக்க போகுதுல அவங்களுக்கு. ஏன்னா கடவுளுடைய அற்புதங்கள் செய்வாரு, செய்யாம இருக்குமா, செய்யவே மாட்டான் நான் சொல்ல வரல, அற்புதம் செய்வாரு. வேதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்க அற்புதம் செய்யறாரு, கடவுள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்குனே அற்புதம் செய்யறாரு. தம்முடைய மகிமை, அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத ரிவீல்டு பண்ணணும். ஆக்சுவலா அந்த ரிவீல்டு எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு அற்புதம் செய்யறாருன்னா எனக்கு தெரியும், அவர் அற்புதம் செஞ்சாலும் செய்யலனாலும் அவர் பெரியவர் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா எதுக்காக நடக்குதுன்னா, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கவனிக்கவும் பார்த்து மகிமைப்படுத்தவுமே அவர் எனக்கு அற்புதம் செய்கிறார். யாருக்கு செஞ்சா நடக்கணும் அவருக்கு தெரியும். அவருக்கு பாருங்க, அந்த தேவாலயத்தின் வாசல்ல பிறவியிலே சப்பானியாய் கிடந்த ஒரு மனுஷன் முடமா இருக்கிறான். இவனை இயேசு அவனை குணமாக்குறாரு. எப்ப குணமாக்குறாரு? ஏன் பிறந்ததுல இருந்து சப்பானு தான், இன்னைக்கு சப்பானே கிடையாது. அவனை அன்னைக்கே குணமாக்கி இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஆக்காம இன்னைக்கு ஆக்குறாங்க. இவனால உள்ள இருந்துக்கிறான், இப்ப வெளியே வந்திருக்கிறான். ஹலோ, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளா குணமாக்கின ஒரு பிரயோஜனம் கிடையாது, வீடுதான் மகிமைப்படும். ஆனா வெளியில வச்சு குணமாக்கினா அந்த ஊரே மகிமைப்படும். ஊருக்கே தெரியுது, சரியான நேரத்துல சரியான சமயத்துல எல்லாரும் வர்ஷிப் போற நேரத்துல எல்லாரும் பார்க்கிற வேலையில வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம், பாரு வெள்ளி பொண்ணு வேணான்ட்டாங்க. சப்ஜெக்ட் அது கிடையாது. சப்ஜெக்ட் மிரக்கல். சப்ஜெக்ட் என்ன? அதிசயம். அந்த அதிசயத்தினுடைய விளைவு மகிமை. கடவுள் எவ்வளவு மகிமை உள்ளவர் அப்படிங்கிறது அங்க காட்சி அளிக்கிறது தான் சப்ஜெக்டை தவிர வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைங்கிறது அங்க மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஆஸ்தி யாருக்கிட்டுமே கிடையாது. அந்த சீஷல் இடத்துல அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களோட ஆஸ்திகளையும் தங்களுடைய செல்வங்களையும் கொண்டு பாதத்துல போட்டு வச்சார்களாம். ஹலோ, ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஏராளமான வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, அவன்கிட்ட இருக்குது. பட் இவன்ட்டு என்ன சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைன்னா இப்ப அது கிடையாது மேட்டரு. இயேசு நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்றாங்க. அவ எந்திரிச்சு நடக்கிறதை ஜனங்கள் சுற்றி பார்த்தார்கள். அங்க இருக்கிற எல்லா மக்கள் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாரும் பார்க்கும்போது என்ன விளங்குது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ கடவுள் அற்புதங்களை எப்ப செய்யறாரு, நம்ம கேட்டு செய்யறது இல்லைங்க. அவருக்கு எப்போ அவர் மகிமையை ரிவீல்டு பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் அற்புதங்கள் செய்வார். அந்த இடத்துல கோட்பாடு தேவையே கிடையாது. ஆனா எல்லா மனுஷர்களுக்கும் அற்புதங்கள் வேணுமா, எல்லா மனிதர்களுக்கும் அற்புதம் கடவுள் செய்வார் எதிர்பார்க்க சொன்னாரா? கிடையாது. எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும், விதிகளை கடைபிடிக்க வேண்டும். விதிகளுக்கு உட்பட்டுதான் எல்லாம் இயங்குகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். விதிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் விதிகளோடு தான் நடக்கிறது. ஆமென். பாருங்க, எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறோம். உயிர் வாழக்கூடிய விதிகளை நம்ம கீப் அப் பண்றோம், அதனால உயிரோடு இருக்கிறோம். உயிர் வாழும் விதிகளை நாம் கீப் அப் பண்றோம். 3 வேளை சாப்பிடணுங்கிறது அது ஒரு விதி. விரும்பியில யாரும் சாப்பிடறதில்ல, அப்படியே பழகிட்டோம், அது ஒரு விதியாவே மாறிடுச்சு. ஆனா சாப்பிடலன்னா உயிர் போயிடும், சரீரம்
டேமேஜ் ஆயிடும். அப்ப சாப்பிடுறது ஏன் நம்ம சாப்பிடுறோம்? உயிர் வாழணும்ன்றத விதியை நம்ம கீப் அப் பண்ணிட்டு வரோம். மூச்சை கரெக்டா விடுறோம். எதுக்கு மூச்செல்லாம் ஒன்றும் கிளிப்பு போட்டு முடிஞ்சுது. நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க, இதை கரெக்டா ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் உயிர் வாழ்றதுக்கு இது ஒரு விதி. அதான் வீட்டுல சொல்லுவேன், வாழ்க்கையில 2 மட்டும் தான் முக்கியம். ஒண்ணு, நாம நம்முடைய விட்ட உயிரை திரும்ப பெற முடியாது. 2, நம்ம மிஸ் பண்ண டைம் திரும்ப எடுக்க முடியாது. டைமும் உயிரும் இது ஒண்ணுதான் மிஸ் பண்ண எடுக்க முடியாது. ஆகவே இது ரொம்ப ப்ரீஷியஸா நம்ம கவனிக்கிறோம் அல்லவா? இந்த உயிர் காக்கும் விதிகளை நாம எங்கெல்லாம் கடைபிடிக்கிறோம்? நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம சாப்பிடுறோம், நம்ம தண்ணி குடிக்கிறோம், நம்ம நேரத்தோட தூங்குறோம். இந்த விதிகள்லாம் காமனா ஜெனரலா எல்லாருக்குமே நடக்குது. அறிவு இருந்தாலும் இல்லைனாலும் இது நடந்துடும் வைங்க. அட் த சேம் டைம் தீ, நெருப்புன்னு ஒண்ணு இருக்குது. நெருப்புல பாத்திரம் தான் வைக்கிறோம், கையை நம்ம வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அது உயிர் கொல்லிடும், உயிரை எடுத்துரும் நெருப்பு. அது நம்மளை சுட்டு நம்மளை சாவடிச்சிடும். அப்போ இந்த விதிகள்லாம் நம்ம தெரிந்து அதை கேட்டபடி நம்ம வாழ்றதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்போ மிரக்கல்ஸ் கிடையாது. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது மிரக்கலா? அது இல்ல, சில விதிகளை நம்ம கீப் அப் பண்றோங்க. எதுவுமே நம்புறீங்க? உயிரோடு இன்னைக்கு இருப்பதே பெரிய மிரக்கலையா? நீங்க ஐசியூல இருந்து வரீங்க, வீட்டுல இருந்தா வரீங்க. உயிரோடு இருப்பது எப்படி மிரக்கல் சொல்லுவீங்க? உயிரோடு இருப்பது மிரக்கல்ல. உயிரோடு இருக்கக்கூடிய கோட்பாடு நான் கவனிக்கிறேன். அந்த கோட்பாடுகள் எல்லாமே கடவுளுடைய கோட்பாடுகள் தான். கோட்பாட்டை நான் கீப் அப் பண்றது கடவுளை நான் மகிமைப்படுத்துறேன், கடவுளை நான் பிரைஸ் பண்றேன், கடவுளுடைய கிரியேஷனை மதிக்கிறேன். சோ எக்ஸசைஸ் பண்றது என்ன? அது ஒரு விதி, அது ஒரு கோட்பாடு. உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்குது. சோ பாடி கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயம் மாதிரி நான் வச்சுக்கணும், இதை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஹெல்த்தியானதை நான் சாப்பிடணும், ஹெல்த்தியா பாடியை நான் மெயின்டைன் பண்ணணும், நான் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ பெரும்பாலும் அந்த மத ரீதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான்லாம் இருக்கிற காலத்துல எக்ஸசைஸ் பண்றது பாவம்ட்டாங்க. அவங்கலாம் வாக்கிங் போறது பாவம், எக்ஸசைஸ் பண்றது பாவம், ஜிம்முக்கு போறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பேர் முட்டாள் குரூப்ல இருந்தாங்க பாருங்க. அது சாதாரண குரூப் இல்ல, பெரிய முட்டாள் குரூப். அது ஜிம்முக்கு போறது பாவம். ஏன்னா அவங்க எல்லாம் ஜிம்முக்கு போய் மசில்ஸ் ஏத்தி தங்களை பெரிய ஒரு கம்பீரமான ஒரு ப்ரௌடா தங்களை ஃபீல் பண்ணி மக்களை மிரட்டுறாங்க, பயம் காட்டுறாங்க. அது ஒரு பாவகரமான ஒரு செயல் சொல்லி ஜிம்மையே ஒரு பாவமா எங்களுக்கு காட்சி அளிச்சுட்டு, ஜிம்முக்கு போறது பாவம், ஜிம்முக்கு போறவங்களாம் பாவிகள் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்புறமா தெரிஞ்சது அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, நாங்க தான் தப்பு பண்றோம்னு சொல்லி. ஹலோ, எல்லா பாஸ்டர்ஸுக்கு புல்பிட்டே தேவையில்ல, வயிறு இவ்வளவு பெருசா வந்துடுது. அப்படியே பைபிள் மேல வச்சு பிரசவம் பண்ணலாம் போல. ஏன்னா இவங்க ஜிம்ம தப்புன்னு சொல்லிட்டு எல்லா பாசஸ் மாத்திரை மருந்த போட்டுட்டு எல்லா பாசஸ் நோய் நொடியில வாழ்ந்துட்டு அந்த கோட்பாட்டை கீப் அப் பண்ண தெரியாம மக்களுக்கு தப்பா போதிச்சு, இந்த பிசிக்கலா உயிர் வாழக்கூடிய கோட்பாடுகள் எப்படி தவற போதிச்சாங்களோ, வாழ்வின் விதிமுறைகளும் தப்பா என்ன பண்றாங்க மக்களுக்கு போதிச்சு வச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் உண்மை நடந்தது. நான் காலையில நடக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க. காலையில ஏன் நடக்கிற? முதல்ல உட்காந்து பிரார்த்தனை பண்ணு, ஊழியம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு சொல்லிட்டு கடைசியில எல்லாருக்கும் எவ்வளவு சீக்கிரமா எல்லா நோய் ஒண்ணும் கரெக்டா சேர்ந்துச்சு. ஜிம்முக்கு போறான், கரெக்டா தான் இருக்கிறான், அவன் டேட்டை ஃபாலோ பண்றான், அவன் கரெக்டா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றான், கடவுளுக்கு அவன் தேங்க்ஸ் பண்றான், அவனுடைய பாடி ஆலயம் மாதிரி வச்சிருக்கிறான். போதவருடைய பாடி தான் ரொம்ப மோசமா இருக்குது. ஹலோ, அப்போ இந்த உயிர் வாழும் கோட்பாடு என்பது மக்கள் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாமே கோட்பாடின் அடிப்படையில் நடக்குது. எது ஒன்றும் எல்லாமே மிரக்கல்ஸா நடக்குது, எல்லாம் விதிகளுக்குட்பட்டு நடக்குது. அடுத்தது, the glory of a king is his power to outgive another king. இந்த ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு கொடுப்பது என்பது, ஒரு ராஜா இன்னொரு ராஜா கொடுப்பது என்பது ராஜாவுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ஒரு ராஜாவோட மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ஷேபா ராஜஸ்திரீ ரொம்ப பெரிய மகாராணி, அதை விட ஒரு பெரிய மகாராஜா சாலமோன் ராஜா. அப்போ இந்த ஷேபா ராஜஸ்திரீ
இவங்களை விட ஒரு பெரிய ராஜாவுக்கு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு ராஜாவுக்கு ஒருத்தங்க தங்களை விட பெரியவருக்கு கொடுக்கிறது என்பது என்னன்னா இவங்களுடைய குளோரிஃபைய, இவங்களோட மகிமையை அது ரிவீல்டு பண்ணது, இவங்களோட மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ஆமென். மகிமையை இப்படிதான் பெற முடியும்ன்றாங்க. 6, giving places a demand on the king's wealth. இந்த கொடுக்கிறது என்பது கொடுப்பது, எல்லாம் கொடுப்பது கொடுப்பது என்பது இது ஒரு கோட்பாடு. நான் சொல்லவா, ஏன் கொடுக்கிறோம்னா இது ஒரு டிமாண்ட். கொடுப்பது ஒரு டிமாண்ட் இருக்கு. நீங்க ஒரு நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்க போய் அவங்க திருமண நிகழ்ச்சியில இல்ல அவங்களுடைய நிகழ்வுகள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்து பாருங்க, கோல்டோ டைமண்டோ சில்வரோ கொடுத்து பாருங்க. பெரும்பாலும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருங்க எடுத்த போதுன்னா அவங்க நோட் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு டேட்டாவே ரெடி ஆயிடும், யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்றது லிஸ்ட் போட்டுருவாங்க. ஏன் லிஸ்ட் போடுறாங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போன இதை விட நாம கொஞ்சம் அதிகமா, ஹலோ இதெல்லாம் தான் நான் பேசுறது. சோ கொடுப்பதே ஒரு டிமாண்ட் தாங்க. ஒரு டிமாண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன், இந்த உன் கல்யாணத்தை நான் கொடுக்குறேன், அடுத்த 4 வருஷம் என் பையன் கல்யாணம் இதை விட அதிகமா கொடுத்துட்டு போ. கவனிங்க, கொடுப்பது என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடுது. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க, அவங்க கிஃப்ட கொடுத்தாங்க, அடுத்த வாட்டி அவங்க பையன் கல்யாணத்துக்கு போறோம், இதை விட கொஞ்சம் மேல கொஞ்சம் போட்டு கொடுத்து கடனை முடிச்சு வந்துருவோம். எப்படி நம்ம கடனை முடிச்சிடும்? இதுதான் பாருங்க டிமாண்ட் பண்றதுன்றது. ஆனாதான் மொய் வைக்கிறதுக்கு கியூல நின்னாச்சும் மொய் வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு டிமாண்ட் அங்க கிரியேட் ஆகுது. சேம் அத மாதிரிதான் கடவுளுக்கு நான் கொடுக்கிறேன்றது, கடவுளே உமக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு இன்னும் நீர் கொடுப்பீராக, இன்னும் நீர் எனக்கு தருவீராக, இன்னும் என்னை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் என்னை உயர்த்துவீராக. சோ தேவனுக்கு நான் கொடுப்பது என்பது ஒரு டிமாண்டையே நான் கிரியேட் பண்றேன். சோ நாம் எல்லாரும் கிரியேட் பண்றோம். ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு கொடுக்கும் போது நாம் இன்னொரு டிமாண்டை கிரியேட் பண்றோம், இன்னும் தேவன் எனக்கு தருவாராக, இன்னும் தேவன் எனக்கு. எத்தனை நம்புறீங்க கல்யாணங்கள்ல மக்கள் ஆஃப்டர் ஆல் பாவம் செய்கிறவங்களே ஒரு இடத்த வாங்கிட்டாங்கன்னா கொடுத்து கடனை முடிக்கணும்னு நினைக்கும் போது மனிதர்களுக்கு இந்த அறிவு இருக்கும் போது தேவனுக்கு இந்த அறிவு இருக்காதா? ஹலோ. ஆகவே நீங்க தேவனுக்கு கொடுக்கும் போதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றீங்க. கொடுக்கிற நீங்க கடவுள் திரும்ப கொடுப்பாரம், அதை நம்பிக்கையோடு இருக்கலாம், நிச்சயத்தோடு இருக்கலாம். கொடுத்தால்தான் பெற முடியுங்கிற அந்த கோட்பாட்டை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். தேவன் அந்த டிமாண்டை கிளியர் பண்ணுவார், அதை சரி பண்ணுவார். கிறிஸ்தவர்கள் பாருங்க, இந்த இப்படி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணாம, கொடுத்தா தேவன் தருவாங்கிற டிமாண்டை கிரியேட் பண்ணாம கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசத்தை ஜெபம் பண்ணுவோம் சொல்லி இவங்க ஜெபத்தை மட்டுமே பெருசாக்கிறாங்களே தவிர டிமாண்ட் அவங்க கிரியேட் பண்றது கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்க கொடுக்க அங்க என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகுது. எப்பவுமே ஒரு பொருள் அதிக விற்பனைக்கு எப்ப போவோம்? டிமாண்ட் அதிகமானா பொருளுடைய மதிப்பு கூட ஆரம்பிக்குது. அதிகமாய் நான் கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க டிமாண்ட் அதிகமா கிரியேட் பண்ண அதிகமான தேவனுக்கு திரும்ப தருவார். எதுவுமே நம்புகிறீர்கள்? தருவார். நான் எப்படி தருவார்? இப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறேன். God places a demand on the king's wealth. எங்க கொடுக்குறாரு? தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்தே அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து. அதனால்தான் நம்ம இதுல படிக்கிறோம் பிலிப்பியர்ல, என் தேவன் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். தம்முடைய மகிமையிலிருந்து என் குறைவை நிறைவாக மாற்றுவார். இதுதான் டிமாண்ட் கிரியேட் பண்றது. ஓகே, எப்பவுமே பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. வியாபாரிகள் செய்த முதல் வேலை என்ன? டிமாண்டை கிரியேட் பண்றது. ஆகவே நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்றேன், சிலர் என்ன சொல்றாங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம், நீ ஊழியம் பண்றியா வியாபாரம் பண்றியா?
அவங்க என்ன நினைக்கிறாங்க? வியாபாரமே பாவம்னு பாக்குறாங்க, வியாபாரமே தப்புன்னு நினைக்கிறாங்க. வியாபார யுக்திகள் தெரியாதவங்க ஊழியத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா எதுவுமே நம்புறீங்க செய்ய முடியாது. ஏன்னா தேவனே ஒரு பெரிய வியாபாரி தான், தேவனே ஒரு பெரிய வியாபாரி. அது மட்டுமல்ல, வியாபாரிகள் எப்பவுமே டிமாண்ட கிரியேட் பண்ணுவாங்க. பாருங்க, டக்குன்னு வெங்காயம் விலை ஏறிடும். எத்தனை கவனிச்சுன்னு தெரியல. ஏன் வெங்காயம் விலை ஏறுதுன்னா, வெங்காயம் விலை ஏத்துறது எப்படி வியாபாரி உட்காந்து யோசிப்பானுங்க, என்ன பண்ணலாம், எடுத்து ஸ்டாக் பண்ணு, ரிலீஸ் பண்ணாத, எல்லாத்தையும் ஸ்டாக், எல்லா மார்க்கெட் லாக் பண்ணி வச்சிரு, இல்ல இல்லன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லினே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வெங்காயத்தோட மதிப்பு கூடிட்டே இருக்குது. நல்லா ட்ரை ஆன பிறகு இப்ப ரிலீஸ் பண்ணுவானுங்க. இப்போ சொல்றதான் வேலை. இப்போ இதுதான் டிமாண்ட் கிரியேட் பண்றது. விளைச்சல் இல்லைன்றது அர்த்தம் இல்ல, அங்க கிரியேஷன் நடக்குது. அங்க கிரியேட் பண்றான் ஒருத்தன், ஒரு நல்ல தெளிவான ஒரு ஆளு ஐடியாவை பாஸ் பண்ணி பூண்டை லாக் பண்ணு, வெங்காயத்தை லாக் பண்ணு. ஆனா இது தெரியும், அவங்க தக்காளி லாக் பண்ண முடியாது, தக்காளி லாக் பண்ணி இவங்க லாக் ஆயிடுவானுங்க. அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டு அதை வச்சுக்காத. இது சில பொருட்கள் டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணா வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை செல்வந்தலாக மாறி விடுகிறார்கள், ரொம்ப குயிக் ஆயிடுவாங்க. அந்த பிசினஸ் உங்க குயிக்கா செல்வந்தலாக்கி விடும். நீங்க வேலை பார்க்கறதுனால நீங்க செல்வந்தராகவே முடியாது, வேலை நம்மளை இன்னும் ஏழையாக்கி விடும். பட் வியாபாரம் உங்களை சீக்கிரத்தில் உங்கள் செல்வந்தலாக மாற்றி விடுகிறது. அடுத்தது 7வது, giving require a response from the king. கொடுப்பதுனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸையே நம்ம ஏற்படுத்துகிறோம். ராஜாவுக்கு நம்ம கொடுப்பதை ஒருத்தர் நீங்க கொடுத்ததுன்னா பெற்றுக்கொண்டவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அதிகமாயிடுது. ஏன்னா வாங்கிட்டோம், இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். அது ஏன் வாங்கிட்டோம், நம்ம சொல்லிருக்கிறோம் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்கிறோம். இதை நம்பி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் வாங்கினவருக்கு அதிகமாவது. இந்த வாங்கினவர் தம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் நிறைவேற்றி தருவார். ஆமென். அடுத்தது, கிவிங் டு எ கிங் அட்ராக்ட்ஸ் ஹிஸ் வெல்த் டு தி கிவர். இது ரொம்ப அற்புதமான ஒரு பிரின்சிபல். இது நான் கடவுளுக்கு கொடுக்கிறதுனால கடவுள் என் பட்சமாக அவர் அட்ராக்ட் ஆகிறாரு, அட்ராக்ஷன் ஆக்குறாரு. ஜனங்க என்ன சொல்றாங்க, தேவனே கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி ஒரு பாட்டு கூட பாரு, கண்ணோக்கி பாரும் ஐயா. நீங்க பாடினாலும் குதிச்சாலும் தலைகள் நின்னாலும் ஒருத்தரை பாரு பாரு பாருன்னு நீங்க தொல்லை கொடுத்தீங்கன்னா அதோட தொல்லை வேற எதுவுமே இருக்காது. பார்க்கணும் அப்படின்னா நீங்க அட்ராக்ஷன் ஆகணும். ஒரு ஆள் கிட்ட ஒரு 1000 பேர் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம், ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம், 1000 பேர் போறாங்க. ஆனா நம்மளோட பார்வை ஒருத்தர் மேல கரெக்டா வந்துடும். ஒருத்தரை மட்டும் போக்கஸ் பண்ணுவோம், ஒருத்தரை மட்டும் கரெக்டா பார்ப்போம். ஏன் அந்த ஒருத்தரை பார்க்கிறோம்னா அந்த ஒருத்தரால் நாம ஈர்க்கப்படுகிறோம், ஒருவரால் நாம அட்ராக்ட் பண்ணப்படுகிறோம். அந்த அட்ராக்ஷன் எப்படி வருது, இந்த அட்ராக்ஷன் எப்படி வருதுன்னா, ஒண்ணு அவங்களுடைய மேக்கப் நம்மள அட்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஜுவல்ஸ் நம்மள அட்ராக்ட் பண்ணலாம், இல்ல அவங்களுடைய ட்ரெஸ் நம்மள அட்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுடைய கலர் நம்மள ஏதோ ஒரு விதத்துல அவங்கள பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆயிரும். அட்ராக்ஷன்றது நீங்கள் பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுகிறீர்கள். ஹலோ, ஒருத்தரை நான் பாரு பாருன்னா நீங்க பார்த்தெல்லாம் கவர்ந்து இழுக்கப்பட முடியாது. சும்மா என்ன பார்த்தாச்சு போயிட்டு வாங்குவோம். ஆனா நீங்க அட்ராக்ஷன் கவர்ந்து இழுக்கப்படுகிறது, கவர்ச்சி கவர்ந்து இழுக்கப்படுதுன்னா ஏதோ உங்களை அட்ராக்ட் பண்ணிடுச்சாங்க. சி, இந்த பிசிக்கல் அட்ராக்ஷன்றது இயல்பு. எல்லா மனிதர்களும் இன்றைக்கு தங்களை அட்ராக்ட் பண்ணணும்ன்றதுதான் மக்களுடைய விருப்பங்கள். ஆகவேதான் மக்கள் மனக்கெட்டு அவங்க மேக்கப் பண்றாங்க, மணிக்கணக்கா அவங்க மேக்கப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும் விரும்புறாங்க, பார்க்க ஜொலிக்கணும், ஜோரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல, இவங்க போற இடத்துல இவங்க அட்ராக்ஷன் ஆகணும். இவங்க போற இடத்துல கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணப்படணும். மார்க்கெட் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ், அவனுடைய ஃபங்க்ஷன் ஹால், போற இடத்துல அங்க கோயில், அட்ராக்ட் பண்ணணும். பட் மனிதர்கள் நம்முடைய உடை அலங்காரத்தின் மூலமா அட்ராக்ட் பண்ணப்படலாம். பட் தேவன் அப்படி அட்ராக்ஷன் ஆவார்னா கடவுள் அப்படி அட்ராக்ட் ஆக போறது
கிடையாது. கடவுள் எப்படி அட்ராக்ஷன் ஆகிறாரு? உங்களோட ஹார்ட், உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. உங்களோட ஹார்ட்டுடைய கடவுள் மேல லவ் வச்சு அவர் உங்க மேல அட்ராக்ஷன் ஆகிறாரு. அப்ப கொடுப்பதுன்னு, கொடுப்பது எல்லாம் கொடுப்பது கொடுப்பது நீங்க நினைக்கிறீங்களா ஜஸ்ட் மணி நினைக்கிறீங்களா? மணி கிடையாது, உங்க ஹார்ட். அது கொடுக்குறீங்கன்னா உங்க ஹார்ட் அது அந்த மணியில இருக்குது. உங்களுடைய லவ், உங்களுடைய ரெஸ்பெக்ட், நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு லவ் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம், எல்லாத்தையுமே அதை ரிவீல்டு பண்ணுகிறது உங்களுடைய கொடுக்கிற கிஃப்ட்ஸ். எதுவுமே நம்புறீங்க? ஆகவே கிஃப்டை பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கிஃப்டை வச்சுதான் அவங்கள நாம எவ்வளவு மதிக்கணும் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நாம எவ்வளவு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கிஃப்ட்ஸ் வேல்யூ கூட இருக்கும். ஹலோ, ஆகவே கோயிலுக்கு கொடுக்குறது, மக்கள் கடவுளுக்கு கொடுக்குறது அவருக்கு ஏதோ பாவம் ஹெல்ப் பண்றோம் நினைக்கிறாங்க. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இந்த கொடுக்கறது தப்பா நினைக்கிறாங்க, தப்பா இவங்களும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் கொடுக்கறது என்பது என்ன? கடவுளை நான் அட்ராக்ட் பண்றேன், கடவுளையே நான் என்ன பண்றேன்? அட்ராக்ஷன் பண்றேன். கடவுளை என் பக்கம் திரும்புறாரு, திரும்ப வைக்கிறேன். அவரு என் பக்கம் திருப்ப வைக்கிறதுக்கு என் உள்ளத்தை நான் தெளிவுபடுத்துறேன். அவர் என் லவ், என்னுடைய அன்பு, என்னுடைய அவர் மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன்றது கடவுளுக்கு கொடுக்குற அந்த கிஃப்ட் மூலமா ரிவீல்ட் ஆகுது. ஏமே கடவுள் என்ன பார்க்குற? என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு கருணை இருந்தா, என் மேல எவ்வளவு நேசம் இருந்தா, பாசம் இருந்தா, இவ்வளவு கிஃப்ட் நீ எனக்கு கொடுப்ப, இவ்வளவு வேல்யூபிள் வர்த்தானது எனக்கு கொடுப்ப. போ, இனிமே உன் பட்சமா நான் இருக்க போறேன், உன் பிசினஸ் நான் இருப்பேன், உன் ஃபேமிலியில நான் ஒரு ஆளா இருப்பேன், உன் குடும்பத்துல நான் இருப்பேன், நீ கையிட்டு செய்கிற வேலையில நான் இருப்பேன், உன் வருமானத்துல நான் இருப்பேன். சோ இது நான் கேட்டு கேட்டு செய்யறதில்ல, நான் கடவுளே என் பக்கம் அட்ராக்ஷன் பண்றதுக்கு அந்த கோட்பாட்டை நான் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் பண்றல. கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? கடனை தீர்க்கணும், இல்ல கடன் பொருளாதார பிரச்சனை மாறணும்னு சொல்லி பிரார்த்தனையோட அவங்க நின்னுறாங்க. பிரார்த்தனை பாரும், கண்ணோக்கி பாரும் ஐயா, தேவா, ராஜா. நீங்க ராஜானாலும் ஐயானாலும் அவர் பார்க்க போறது கிடையாது. அவங்க பக்கம் அட்ராக்ஷன் ஆக முடியாது. நீங்க உங்க பக்கம் அட்ராக்ஷன் ஆகிறதுக்கு அவரோட லாவை நீங்க கீப் அப் பண்ணுங்க. நீங்க கொடுப்பதனால் கண்டிப்பாக ஒருவரை ஈர்க்கப்படுவீர்கள். கொடுப்பதனால கண்டிப்பா அட்ராக்ஷன் வந்துடும். 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம், எல்லாரும் கொடுத்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பதனால அந்த கல்யாணத்துல நீங்க வந்தது ஒரு ஞாபகம் கூட இருக்காது அவங்களுக்கு. ஆனா நீங்க வந்தது ஞாபகம் இருக்கணும்னா சில நினைக்கிறாங்க, நம்ம ஒரு போட்டோ கொடுத்தா இந்த பார்க்கும்போது நம்ம உங்க போட்டோ ஓரமா வச்சிருவாங்க, இல்லைன்னா வேற கிஃப்ட்டுக்கு மடிச்சு கையில கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வீட்டுல வைக்க நேரம் எத்தனை போட்டோ ஒட்டி வைப்பாங்க, சோறு போட்டோ போட்டு வைப்பாங்க. ஆனா கல்யாணம் 1000 பேர் வந்திருக்கலாம், கூட்டத்துல நீங்க தெரியாத நபரா கூட இருக்கலாம். பட் நீங்க வந்தீங்கன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம், உங்களை வாழ்க்கையில மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற கிஃப்ட் ஒண்ணே போதாங்க. அந்த கிஃப்ட் கூட எவ்வளவு பெருசு கொடுக்குறீங்க, சிறுசு கொடுக்குறீங்க அங்க முக்கியம் இல்ல. எவ்வளவு வேல்யூபிளானது கொடுக்குறீங்க, எவ்வளவு மதிக்கிறீங்க, எவ்வளவு மரியாதை அவங்க மேல வச்சிருக்கிறீங்க, அவங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளவு பாசம் இருக்குது, அதெல்லாமே அந்த சின்ன பாக்ஸ்ல கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். ஒரு டைமண்டே இருக்குது உள்ள, மறந்துடுவாங்க சீக்கிரம். ஹலோ, இல்ல வேற எடுத்து கொடுத்துருவாங்களா? முதல்ல உள்ள வச்சுட்டு அவங்களதான் ஃபர்ஸ்ட் போன் போட்டு பேசுவாங்க. என்னங்க இவ்வளவு பெரிய வேல்யூபிளான கொடுத்துட்டீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, இருட்டங்க உங்க மேல நான் அவ்வளவு லவ் வச்சு கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்குது. ஹலோ, இதுதான் அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே வேற மாதிரி ஆயிடும், உங்களுக்கு அவங்களுக்கு உறவே வேற மாதிரி, பேச்சுவார்த்தை வேற மாதிரி, எல்லாமே தலைகீழ மாறிடும். இதுதான் கடவுளையே உங்க பக்கம் அப்படி திருப்ப முடியும்ன்றாரு. கடவுளே உங்க பக்கம் அப்படி மாத்த முடியும். அவர் உங்க மேல அட்ராக்ட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய வெல்த்தல உங்க பக்கம் சாய்ஞ்சிரும், அவருடைய வெல்த்தல உங்க பக்கம் திரும்பிடும், அவருடைய தலையை உங்க பக்கம் திரும்பிடும். பாருங்க, அந்த ரூத்தோடைய ஹிஸ்டரி படிக்கும் போது அவ என்ன பண்றான், அந்த வயல்வெளியில போய் தானியங்கள் எடுக்கிறான். அங்க போவாஸ்
எப்படி அட்ராக்ஷன் ஆற பாத்தீங்கல்ல? அவர் அட்ராக்ஷன் ஆன பேர் என்ன நடக்குது? ஒரு ஏழை பெண்ணு, ஒரு பெரிய செல்வந்தர், ஏழுக்கு செல்வந்தருக்கு சம்பந்தமே இருக்காது. அங்க எப்படி சம்பந்தம் ஆகுது? ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான். அங்க இருக்கிற அங்க ஒபே பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போவாஸோட செல்வம் எல்லாம் ரூத் பக்கம் சாயுது, போவாஸுடைய ரெஸ்பெக்ட் எல்லாம் இந்த பக்கம் சாயுது. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வர ஆரம்பிக்குது. இந்த அட்ராக்ஷன்றது ராஜாக்கள் ஜனங்கள் மேல் இப்படிதான் வைப்பார்கள். தேவன் ஒரு பெரிய மகாராஜா. இந்த ராஜாவுடைய அட்ராக்ஷன் உங்க பக்கம் வர்றதுக்கு தான் இந்த கொடுக்கிற ஒரு கோட்பாட்டை இங்க நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்குது. நிறைவேற்றுகிறோம். பெரும்பாலும் இத கொடுப்பது இது ஒரு சடங்காக வச்சு கொடுக்குறாங்க. சம்பிரதாயம் மாதிரி, சம்பிரதாயத்துக்காக நம்ம வந்தோம் போனோன்றதுக்கு ஒரு அடையாளத்துக்காக போறோம் கொடுக்குறோம். இந்த சம்பிரதாயம் எல்லாம் மதங்கள்ல நடக்கும். இது மதம் அல்ல, இது ராஜ்யம். இது ராஜ்யத்தின் ராஜாவை பற்றி பேசுகிறோம். இது குடிமக்கள் செய்ய வேண்டிய விதிகளை பற்றி பேசிக் கொடுக்கிறோம். நாம கொடுப்பது வார வாரம் கொடுக்கிறோம். இது சடங்குக்கு சம்பிரதாயத்துக்காக கொடுக்கல, ஏதோ கொடுக்கறதுக்காக இல்ல. கர்த்தரை நான் மதிக்கிறேன், கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன், கர்த்தரை என் உள்ளத்திலே அவரை ஆழமாய் நேசிக்கிறேன் என்கிறதுக்கான அடையாளம் தான் கொடுப்பது. ஆமென். Ninth, royal protocol require that a gifts must be presented when visiting a king. ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்பெல்லாம் ஒரு ராஜாவை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் கட்டாயம் அந்த ராஜாவுக்கு நாம கிஃப்ட்ஸை கொண்டு போக வேண்டும் என்பது ஒரு விதிகளாய் இருக்கிறது. அந்த விதிகளை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றியே தீரணும். எந்த ஒரு ராஜாவையும் நீங்க வெறும் கையோட நீங்க சந்திப்பீர்கள் என்றால், வெறும் கையோட நீங்கள் அந்த ராஜாவை எடுத்த போவீர்கள் சொன்னால், அங்க என்ன விளங்குதுன்னா, உங்களெல்லாம் நான் மதிக்கவே இல்லை ராஜான்றது இருக்குது. உங்களை நான் என்ன பண்ணல, மதிக்கல. ஆகவேதான் தேவன் சொல்றாரு, வெறுங்கையோட என்னோட ஆலயத்துக்கு நீங்கள், என் சன்னிதானத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். ஏன்னா வெறுங்கையோட ஏன் வரக்கூடாது? ஏன் ஆண்டவரே நான் வந்தா போதாதா, காசு தான் முக்கியமா? அங்க அது இஷ்யூ இல்லை. நீங்கள் காசு இங்க மேட்டர் கிடையாது. நீங்கள் அவரை ஹானர் பண்றீங்கன்றதுக்கு நீங்க வெறுங்கையோட போகக்கூடாது என்பது ஒரு புரோட்டோகால். ஒரு கவர்னரை நான் சந்திக்கிறேன்றது, சந்திக்கும் போது கண்டிப்பா கையில ஒரு ஷாலு, கையில ஒரு புக்கே, நான் கண்டிப்பா நான் போய் ஆகணும். அந்த ஷாலையும் நான் கொண்டு போல, புக்கே கொண்டு போல, ஒரு கிஃப்ட் கொண்டு போலன்னா அந்த கவர்னரை நான் ஒரு மனிதனா மதிக்கலன்னு அர்த்தம். ஹலோ, போய் எனக்கு இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னா நீங்க மனு தான் கொடுத்து வருவீங்க. உங்க மனு கண்டிப்பா வேலையே செய்யாது. ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம். கர்த்தரை நான் கனம் பண்றேங்கிறது அடையாளம் என்ன? இதோ நான் அவருக்கு கொடுக்கிறேன், கொடுப்பது மூலமா நான் அவரை மகிமைப்படுத்துறேன். 10. The gift must be fitting for the king. நீங்க கொடுக்கிற கிஃப்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும், அவருக்கு சூட்டபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ரெடிமேட் ஷோரூம் போயிட்டு சட்டை எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு சட்டை எடுத்து போட்டுப்பீங்களா? கிடையாதுங்க. முதல்ல உங்களுக்கு சூட்டாவா நீங்க செக் பண்ணுவீங்கல்ல. உங்களுக்கு சூட் ஆனதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு பேமெண்ட்டே பண்ணுவீங்க. அதுதான் ட்ரையல் ரூம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கணும். அவருக்கு சூட் ஆகுமா, இது அவருக்கு தகுதியா இருக்குமா, இதை நான் அவருக்கு கொடுக்க முடியுமா, இதை அவர் கொடுக்கலாமா, இது அவர் ஏத்துக்குப்பாரா, எது மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் திங்க் பண்ணி தான் நான் ஒரு கிஃப்டை கொடுக்கணுமே ஒழிய ஏதோ ஒரு கிஃப்டை எடுத்து நான் பேக் பண்ணி கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு கையில கிடைக்கிறத நம்ம எடுத்து போறது இல்லை. சில நேரங்கள்ல என்ன கிடையாது எடுத்து போடுவோம். உங்க பாக்குறேன்னா வெள்ளியும் பொண்ணுமா இருக்க போகுது, வைரமா இருக்க போகுது, கிடைக்கிறது போறதுக்கு கரெக்டானதை எடுத்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி தேவனுக்கு நாம் கொடுப்பது நல்லது. ஏமேன். அதுதான் பல ஹிந்து ரிலிஜன் போனீங்கன்னா அவங்க வாங்குற பழத்தை கூட செக் பண்ணி வாங்குறாங்க. இது சூட்டபிளா இருக்குமா கடவுளுக்கு அப்படின்றத செக் பண்ணி வாங்குறாங்க. ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை நமக்கு பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் யாரையும் அனுப்பல, நம்முடைய மீட்புக்காக நமக்கு தகுதியானவரை, நமக்கு சூட்டபிள் ஆனவரை, பாவம் இல்லாத இயேசுநாதரை நமக்காக சிறுவிலே அவர் அர்ப்பணித்து நமக்காக பலியானார்.
11 இது ரொம்ப முக்கியமானது. The gift reveals our value or worship of the king. இந்த கிஃப்ட்ன்றது நம்முடைய வேல்யூவை நாம வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய வேல்யூ என்ன, நம்முடைய வர்த் என்ன, நம்ம எவ்வளவு தகுதியானவங்க அப்படிங்கிறது நம்ம கொடுக்கிற கிஃப்ட்ஸ் நம்முடைய தகுதியும் அங்க அது வெளிப்படுத்துகிறது. எதுவுமே நம்புகிறீங்க? இந்த வர்ஷிப்ன்றது அது ஒரு வர்த்ஷிப்பா இருக்கணும்ன்றாங்க. போன வாரம் நான் சொன்ன மாதிரி அந்த WORSHIPன்றத எஸ் தூக்கி டீயை போட்டா வர்த்ஷிப், அந்த டீ எடுத்து எஸ் போட்டா வர்ஷிப். வர்த்ஷிப்பா இருக்கணும்ன்றாங்க. நீங்க பண்ற ஆராதனை அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும். எப்படி வேல்யூபிளா இருக்குது? அங்க நான் பார்த்தோம், இயேசுநாதர் குழந்தைய பிறக்கும் போது அந்த பெத்லகேமிலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு வெள்ளையும் பொன்னையும் எல்லாவற்றையும் அங்க வைத்து சாஷ்டாங்கமாய் அவங்க என்ன பண்ணாங்க, நமஸ்கரித்து ஆராதனை செய்து போனார்கள். வர்ஷிப் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வர்ஷிப் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வர்த்தா இருந்ததுன்றாங்க. வெறும் அவங்க சாஷ்டாங்கமா வெல்றதுக்கு முன்னால பொன்னையும் பொருளையும் வேல்யூபிளான திங்ஸ அந்த குழந்தைக்கு வச்சு நமஸ்காரம் பண்றாங்க. வர்ஷிப் எல்லாமே வர்த்தா இருக்கணும்ன்றாங்க. வெறும் பாடலோடு அல்ல, நம்முடைய செயல்களோடு இருக்கணும்ன்றாங்க. ஆமென். அதுக்கப்புறம் கிவிங் டு a king attracts his favor. நாம் கொடுப்பதனால் கடவுள் நம் பட்சமாய் ஃபேவர் பண்ணுவார். அந்த ஃபேவரை நம்ம அட்ராக்ட் பண்றோம். கருணை காட்டும் ஆண்டவர்ன்றோம். கருணை எப்படி காட்டுவார்? அவர் கருணை காட்டுற மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபேவரை நடந்துக்கோங்க. அவருக்கு ஏற்றபடி நடந்துக்கோங்க, அவர் விருப்பப்படி நடந்துக்கோங்க, கடவுள் சொன்னபடி நடந்துக்கோங்க, கடவுள் வார்த்தைக்கெல்லாம் ஒபே பண்ணுங்க. கடவுள் சொன்னதெல்லாம் ஒரு ஆள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான்னு சொன்னா அவன் மேல கண்டிப்பா ராஜா அட்ராக்ஷன் ஆயிடுவாரு. இவன் தான் சரியான ஆளா இருக்கிறான், சொல்றத கரெக்டா இவன் கேட்கறான், கீழ்ப்படுறான், செய்யறான். எதுவுமே நம்புறீங்க, அவனுக்கு ஃபேவர் கொடுப்பார். நிறைய ஃபேவர் அவனுக்கு உண்டாகும். அடுத்து நான் சொன்னேன் லாஸ்ட் டைம், கிவிங் டு a king acknowledges his ownership of everything. நான் கொடுப்பதனால என்ன விளங்குதுன்னா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் ஆதாரம், ஆண்டவர் தான் படைத்தவர், படைப்பாளர், அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறேன். நான் கிடையாது, இந்த உலகத்தை நான் படைக்கல, இந்த உலகத்துக்கு நானே எஜமான் கிடையாது, எனக்கு நானே எஜமான் அப்படி கிடையாது. என்னாலதான் எல்லாம் சம்பாதிக்க முடியுது. எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற சக்தி, எனக்கு இருக்கிற ஞானம், என்னால இதான் சம்பாதிக்க முடிஞ்சது. ஆண்டவன் எனக்கு ஒன்றும் செய்யல, ஆண்டவன் கிடையாது, நான் என்னுடைய ஞானத்தால் நான் சம்பாதிச்ச சொல்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. நான் தான்ன்றாங்க பாருங்க, தப்பு. கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம நாம எதையும் சம்பாதிக்கவே முடியாது. அவர் எனக்கு அனுகிரகம் பண்றாரு, எனக்கு மேல அவர் இருக்கிறாரு, அவரோட தயவுல நான் வாழ்றேன், அவருடைய கிருபையில நான் இருக்கிறேன், அவரால் தான் நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்ன? என்கிட்ட வருகிறதெல்லாம் நான் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்? தேவனே, இதெல்லாம் என்னால வந்ததல்ல, உங்களுடைய தயவால் வந்தது. நீர் எனக்கு ஞானம் தரலன்னா, நீர் எனக்கு உயிர் தரலன்னா, நீர் எனக்கு சக்தி தரலன்னா, நீர் எனக்கு வழி வாசலை திறக்கலன்னா, நீர் எனக்கு ஃபேவர் பண்ணலன்னா, இவ்வளவு செல்வங்களை என்னால் சம்பாதித்திருக்கவே முடியாது. நீர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க, நீர் கொடுத்தது எல்லாம் நீர்தான் என்பதை நான் உறுதியா நம்புறேன். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டரே, எனக்கு உதவி செய்யுங்க, இன்னும் எனக்கு அதிகமா சம்பாதிக்க உதவி செய்யுங்க. இங்க எவ்வளவு ஒரு தாழ்மை ரிவீல்ட் ஆகுது பாருங்க. சும்மா தாழ்மையா இருங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, செருப்பு போடாம இருக்கணும், தலை வாராம சுத்தணும், நகை நட்டு போடாம இருக்கணும், அப்படியே ஏழ்மையா இருக்கணும். இது கிடையாது தாழ்மை, இது ஏமாற்றம். தாழ்மை என்ன? அவர் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். சோ அவர் தான் எனக்கு மேல இருக்கிறாருங்கிறத நான் ரிவீல்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் அந்த கொடுப்பதை வெளிப்படுத்துகிறது. சோ கொடுப்பதுன்றது சும்மா காசு பணம் கொடுக்கணும் முக்கியம் இல்லை, இதுல இவ்வளவு அடங்கி இருக்குது.
கிவிங் டு a king is thanksgiving. கொடுப்பது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நன்றி நன்றி உள்ளவனா நான் இருக்கிறேன், கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாம் சார் நன்றி நன்றி நன்றின்றாங்க. இவங்க என்ன நன்றி? சும்மா வாயில நன்றி நன்றின்னு சொல்றது பிரயோஜனமே கிடையாது. என்ன சொல், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த மதவாதிகள்லாம் போனீங்கன்னா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், வெறும் தோத்திரம். இவங்க நினைக்கிறாங்க நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலே எல்லாம் சரியா போடும் நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங், ஆங்கிலத்துல தேங்க்ஸ் பிளஸ் கிவிங், நன்றியை கொடுப்பது. கொடுப்பதுதான் நன்றி. கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரு, கடவுளுக்கு உங்க நன்றியை நீங்க எப்படி தெரிவிக்கிறீங்க? கொடுப்பதன் மூலமாய் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். சும்மா தோத்திரம் தோத்திரன்னு சொல்லிக்கினே இருக்கிறதுனால ஆஹா ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவரா இருக்கிறாரியா. மதம் எப்பவுமே சவுண்டா எல்லாரையும் பாக்குற மாதிரி அட்ராக்ட் பண்ணும். ஆனா ராஜ்யம் இப்படி கிடையாது. உண்மையான ராஜ்யத்தின் சிட்டிசன் அப்படி இருக்க மாட்டான். சைலண்டா வேலையை பார்த்து நிற்பான். அவன் கொடுத்துட்டு உள்ளத்தை கடவுளுக்கு சமர்ப்பிச்சிருவான். தேவனே, என்னால முடிந்து நான் கொடுத்திருக்கிறேன். நான் கொடுப்பதற்கு இதை விட வேல்யூபிள் இல்லை. நான் ரொம்ப நீரை கொடுத்து எல்லாவற்றுக்கும் நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஏன் தேங்க்ஸ் எல்லாம் நான் கொடுப்பதில் விளங்குது ஆண்டவரே. ஸோ கொடுத்து சைலண்டா அவங்க தேவனுக்கு தங்க நன்றி அவங்க ரிவீல்டு பண்றாங்க. எதுவுமே நம்புறீங்க? மதம் சும்மா சவுண்டு போடும். சவுண்டு தான், அந்த சவுண்டு பொல்யூஷன். எங்கேயுமே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், நன்றி நன்றின்னா நன்றினா தோத்திரம். கடவுளுக்கு என்ன, நீங்க உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிற, இவ்வளவு தோத்திரம் சொல்ல அவசியமே இல்லை. நீங்க அதுக்கு நன்றியா நடந்தா போதும், நன்றி உள்ளவா இருந்தால் போதும். இவ்வளவு கொடுத்த காண்டவனுக்கு நீங்க சைலண்டா நீங்க அந்த தேங்க்ஸை தெரிவித்தால் போதும், கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். தேங்க்ஸ் கிவிங் அது நன்றியை வெளிப்படுத்துகிறது அந்த கொடுப்பதன் மூலமா. ஆகவே இந்த கொடுப்பது என்பது இது ஒரு ராஜ்யத்தின் கோட்பாடு. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுவும் எப்படி கொடுக்கப்படும்? அமைக்கு குலுக்கி மடியில் சிறந்து நன்றாய் அளந்து போடுவார். ஆகவேதான் அந்த மல்கியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா எட்டிலிருந்து நான் படிக்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். பாருங்க, கடவுளே இந்த தசம பாகம் காணிக்கப்பட்டு ஓப்பனா பேசுறாரு. இது நீ காசு பணத்தை பற்றி ஆண்டவன் பேசலாமா? உள்ளத்தை பற்றி பேசக்கூடாது ஆண்டவனா இருந்து? அவர் என்ன காசு பணம்ன்றாரு? இந்த காசு பணம் பேசும்போது இது தப்பா ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும், பட் தேவன் அதை சொல்லுகிறார். அப்ப தேவனே இதை சொல்றாருன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, இந்த தசமபாகம் காணிக்கை கடவுளுக்கு செலுத்துவது, கடவுளுக்கு மனுஷன் நன்றி உள்ளவனாய் இருக்கிறான். இரண்டாவது, கடவுளை இவன் பெரியவராய் மதிக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறதாம் இந்த தசமபாகமும் காணிக்கைகளும். ஆகவே இந்த தசம காணிக்கை கடவுளே பேசும்போது கோயில் பேசுறது கிடையாது, சர்ச் இதை சொல்றதே கிடையாது. சர்ச்சில் என்ன பண்றாங்க, இந்த தசம காணிக்கை பேசினா வேற யாராச்சும் பேசுறாங்க. ஏன்னா இது நாம பேசினா ஜனங்க தப்பா நினைச்சிருவாங்க, நீங்க பேசிட்டு போயிடுங்க. அந்த பிரச்சனை எனக்கு கிடையாது, இந்த கோயில கிடையாது. ஏன்னா தேவனே பேசும்போது கோயில் போதகர் பேசுறதுல என்ன இருக்குது? ஏன் இது பேசணும்னு ஒரு புரோட்டோகாலா இருக்குது. இது ஒரு நியமம், இது நியம நியதி, இது ஒரு புரோட்டோகால். கொண்டு வான்னு அர்த்தம்னா இது கவர்மெண்டோட லா, கவர்மெண்டோட சட்டம். பரலோகத்தின் தேவன் என்ன சொல்றாரு? வஞ்சிக்கலாமா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். பாருங்க, ஜனங்க பாருங்க, அந்த கொடுப்பதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம், அந்த ஈடுபாடு இல்லாம போகிறது. இந்த கடவுள் ஏன் அதை கேட்கிறாரு, கொண்டு வாண்டாருன்னா ஜனங்களை பிளஸ் பண்ணணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்க கொண்டு கொடுக்கணும்ன்றாரு. 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாருக்கும்படிக்கு தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே
கொண்டு வாருங்கள். இது வந்து டைத். இது ஆங்கிலத்தில் டைத் அப்படின்றாங்க. தசமபாகம்ன்றது நம்முடைய தமிழ்ல வார்த்தையில சொல்றாங்க. உங்கள் வருமானத்திலே 10 ஒரு பங்கு கொண்டு வைங்க, கடவுளுக்கு வைங்க, தனியா எடுத்து வைங்க. ஆகவேதான் எல்லா விவசாயிகளும் விளைச்சல் ஏற்பட்ட உடனே அந்த விவசாயி அடுத்த முறை விதையை விதைக்கிறதுக்கு கொஞ்சம் விதையை என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருவான். எல்லாத்தையும் சாப்பிட்டதுல எல்லாத்தையும் வித்துறதுல அவன் அடுத்த முறை நான் விதைக்கணும், அடுத்த முறை இதே மாதிரி விளைச்சல் எனக்கு வரணும், இதே இந்த இனம் இந்த மாதிரி குவாலிட்டி நெல் எனக்கு கிடைக்கணும், அந்த விதைய ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு மீதுதான் அவன் சாப்பிட்றதுக்கு, விற்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுதான் வேலையை பார்க்கறானே தவிர எல்லாம் முடிச்ச எடுத்து வைக்கிறது கிடையாது. அப்போ இந்த டைத்ன்றது இது ஒரு விதை மாதிரி. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வைங்கன்றாங்க. ஏன்னா இது ஒரு புரோட்டோகால். இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காடுக்கு கொடுங்க. இந்த விதையை எடுத்து வைங்க, கொடுங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும், தசமபாகம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து எடும் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். பாத்தீங்களா, கடவுள் எந்த விதத்துல டெஸ்ட் பண்ண வைக்கிறா பாருங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன்னா இல்லையான்றதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு. உங்களோட டைத்தை கொண்டு வா, கொண்டு வந்து வை. கொண்டு வரும்போது இந்த லிஸ்ட் எல்லாம் ஹார்ட்ல இருக்கட்டும். இந்த டைத் இல்ல என்னோட ஹார்ட், இது பணம் அல்ல என்னோட அன்பு, இது பணம் அல்ல உங்க மேல நான் வச்சுக்கிற மரியாதை, நீர் என்னோட ஆதாரம், நீர் என்னோட தேவன், நீர் என்னோட கடவுள், நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் சோர்ஸ். இதெல்லாமே அந்த டைத்துல வருது, அந்த பணத்துல வருது. இதெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு நான் சமர்ப்பிக்கும் போது இப்படி ஒரு ஹார்ட்டோடு கொடுக்கிறவன கடவுள் வானத்தின் பலகனை திறப்பாரு, வானத்தை திறப்பாரு. உனக்கு நான் கையை மறைக்க மாட்டேன், உனக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன், உன்னை பிளஸ் பண்ணுவேன்றது கடவுளே ப்ராமிஸ் பண்றாரு. ஹலோ, இது கோயில் ப்ராமிஸ் இல்ல, இது பிரசங்கியாரோட ப்ராமிஸ் இல்ல, இது கடவுளோட ப்ராமிஸ். எதுவுமே நம்புறீங்க கடவுள் ப்ராமிஸ் பண்ண செய்வார்னு சொல்லி? எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எனக்கு மனிதன் மேல் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேல் ரொம்ப நம்பிக்கை. எனக்கு கடவுள் சொன்னா செய்வாரு. நான் எந்த மனிதன் நம்புறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை 100% நான் நம்ப ரெடி. தேவனோட வார்த்தை எந்த காட்டிலும் பிரசங்கிக்க நான் ரெடி, எங்க வேணா சொல்றது ரெடி. ஏன்னா அவர் வார்த்தை நம்பி சொல்லலாம். பல யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி இதை போய் சொல்லிட்டு வானா அவங்க வார்த்தை நம்பி சொல்லவே முடியாது. பட் தேவன் செய்வார் அல்ல. பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் எல்லாம் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதங்கிறது ஒரு பவர், ஒரு டிவைன் பவர், ஒரு தெய்வீக சக்தி. வானங்கள் பலகணிகள் திறப்பென்றார் அல்லவா? வானத்தையே திறப்பேன்னா அவனுடைய கொள்ளளவு ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க. அதாவது பூமியில எவ்வளவு தண்ணி இருக்குதோ மேல வானத்துல அவ்வளவு தண்ணி இருக்குதான். ஏன்னா நோவாவின் பேரை கிளம்புறதுக்கு அவ்வளவு தண்ணி கொட்டினாலும் அந்த கப்பல் கிளம்பும். அவ்வளவு கொள்ளளவு வேணும் அந்த கப்பலுக்கு. அந்த கப்பல் மிதக்கணும்னா ஏன்னா அவ்வளவு பெருசு ஹைட்டு வெயிட்டா இருக்குல்ல. அப்போ கீழேயும் தண்ணி மேலையும் தண்ணி வருது, மேல கீழே நாலா பக்கம் தண்ணி வருது, கடகடகடன்னு பூமி ரொம்பிடுச்சு. அவ்வளவு கொள்ளளவு தண்ணியில கப்பல் ஆட்டோமேட்டிக்கா மிதக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை கப்பல் மாதிரி இருக்குன்றாரு. வானத்தனை திறப்பன்றாரு. வானத்தை திறப்பன்னா மேல தண்ணியை திறக்கிறது இல்ல, மனதை திறக்கிறார். எல்லாம் மனதை திறக்கிறார். இன்னைக்கு எல்லாரோட பிரச்சனை என்னன்னா, எல்லாருடைய பிரச்சனை சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. பட் ஐடியா அவங்களுக்கு வர மாட்டேங்குது. என்ன செஞ்சா நான் நல்லா இருப்பேன், என்ன பண்ணா நல்லா இருப்பேன். இதுக்கு வேண்டியது நிறைய பேர் சொல்றாங்க பணம் இல்லைங்க என்னால செய்ய முடியல. தப்பு. பணம் பிரச்சனையே கிடையாது, ஐடியா தான் பிரச்சனை. எதுவுமே நம்புறீங்க? ஐடியா இருந்தா பக்கத்து வீடுதான பணத்தை கொண்டு கொடுத்துருவான். ஏன் நம்மளை நம்பி யாரும் பணம் தரல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டியா நம்ம முன்னேற முடியல, செல்வத்தை முன்னேற முடியல? நம்ம கிட்ட ஐடியா இல்லைன்றது ஊருக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, நமக்கே தெரியும். ஆனா நம்ம கிட்ட ஐடியா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க உலகத்துல. இந்த ஐடியாவை நமக்கு வேணுமே. இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது, இந்த ப்ராஜெக்ட் நான் போய் சொல்லணும்,
நான் சொன்னா அவன் கேட்கணும், அதை கேட்டு அவன் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என் ஐடியா சீக்கிரம் என்ன ஆடும், ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய படங்கள் எல்லாம் வருது, திரைப்படங்கள்லாம் வருது. நீங்க நினைக்கிறீங்களா கதை எழுதுறவங்களாம் பாக்கெட்ல பணம் வச்சு கதை எழுதுறான்னு சொல்லி? பாக்கெட்ல காலனாக சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிப்பாங்க அவங்க எல்லாம், கதை எழுதுறவங்க எல்லாம். ஆனா கதை மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. ஆனா கதை ரொம்ப லாஜிக்கலா இருக்கும், டெக்னிக்கலா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். இதை கொண்டு போய் ப்ரொடியூசர் சொல்லும் போது ப்ரொடியூசர் அட்ராக்ஷன் ஆயிடுறான். அடடா அற்புதமா கதைன்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு எவ்வளவு செலவாகும், 50 லட்சம் செலவாகும், 60 லட்சம் தரேன், போய் நல்ல கதையை என்ன பண்ண, நல்ல படமா எதுவுமே விளங்குது நான் சொல்றது. ஐடியா இவன்கிட்ட இருக்கு, பணம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா அவன்கிட்ட பணம் இவன்கிட்ட வருவதற்கு இவனுடைய டிமாண்ட் என்ன, பணக்காரனுடைய டிமாண்ட் என்ன, ஐடியா இந்த வாங்கிட்டு வாங்குறான். ஐடியா இருந்தா அவன் பணம் கொடுக்க ரெடி. இப்ப மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஏன் முன்னில்லைன்னா காசு கொடுக்க ஆளு இல்லைங்க, பணம் இல்லைங்க, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைங்க. தப்பான சேயிங், தப்பான பிலாசபி. ஊரே அதான் சொல்லுது. என்னைய கேட்ட நான் சொல்ல, உனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஆனா உன நம்பி உன பணம் கொடுக்கல. உனக்கு மட்டும் ஐடியா இருந்தா நானே கடன் வாங்கி கொடுத்துருவேன். உனக்கு மட்டும் சரியான ஐடியா இருந்தா உன்னை நம்பி கண்டிப்பா பணம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். எதுவுமே நம்புறீங்க? சோ தேவன் நமக்கு ஐடியாவை கொடுக்கிறார், தேவன் நமக்கு மனசை திறக்கிறார், நாலேஜ் கொடுக்கிறார். சோ இதெல்லாம் பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க கனவுல சில ஃபார்முலாவை எழுதி இருக்கிறாங்களாம். சில ஃபார்முலா மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்கள் இந்த கிராவிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இவங்க எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கனவுல தான் உங்களுக்கு சில தகவல்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. கனவு கண்டேன், அந்த கனவு சொன்ன உண்மை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அந்த கனவை தான் அவங்க ஃபார்முலா எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த கனவு கொடுப்பதே கடவுள் தான். எதுவுமே நம்புறீங்க? ரைட் பிரதர்ஸ் சொல்றாங்க, விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு பறக்கும் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க உலகத்துல, ஆனா எல்லாருக்கும் அந்த ஐடியா வரல. பறக்கிற மாதிரி ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சு எப்படி இருக்கும், எப்படி திங்க் பண்றான் பாருங்க. ரோட்ல ஓடுற மாதிரி வாகனத்தை கண்டுபிடிக்கலாம். அவன் 4 சக்கரம் வச்சா நம்ம எக்ஸ்ட்ரா 2 சக்கரத்தை வச்சு ஓட விடலாம். அவன் 4 சீட் வச்சா 2 சீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், 6 சீட்டர் ஆக்கி இருக்கலாம். அவன் இந்த சீட்டரே வானான்றான், அவன் நேரம் நான் பறக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இந்த ஐடியா தான் பாருங்க. இந்த விமானத்தை கொண்டு வரணுங்கிற ஐடியா இந்த ரைட் பிரதர்ஸ்க்கு இருந்தது, 2 சகோதரருக்கு இருந்திருக்குது. இத செக் பண்ணி பாக்குறாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது. ஆனா கனவு இருக்குது, அந்த கனவை நிறைவேற்றது சரியான ஐடியா இல்லை, இன்னும் சரியான ஃபார்முலா கிளிக் ஆகல. பட் போக அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, பல ஆயிரக்கணக்கான வெயிட்டை சுமந்து, பல ஆயிரக்கணக்கான மக்களை சுமந்து விமானம் இன்னைக்கு தாறுமாற பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை இல்லை. ஊர்ல இருக்கிற கோட்டீஸ்வர பணத்தை கொட்டுறான். இப்போ விமானத்தை தயார் பண்ணு, அது எவ்வளவு பணம் நாங்க கொடுக்க ரெடி, எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நீ என்ன பண்ணிடு, வந்த லாபத்தை எங்களுக்கு ஒரு 10% எங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லி பாருங்க. ஒரு மனுஷன் முன்னேறாம இருப்பதற்கு பணம் இல்லை, தூக்கி விட ஆள் இல்லை, உதவி பண்ண யாரும் இல்லை. இதெல்லாம் பொய்யான வார்த்தை. அப்படிப்பட்ட ஆளை நம்பாதீங்க, அந்த மாதிரி ஆள் பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு ஸ்மார்ட்டா திங்க் பண்ண திங்கிங் அவனுக்கு இல்லை, ஸ்மார்ட்டா ஐடியா அவங்களுக்கு இல்லை. இந்த ஐடியாவை யார் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். எதுவும் நம்புறீங்க? இந்த ஐடியா தேவன் தான் கொடுக்க முடியும். தேவன் தான் எதிர்காலத்தை நிர்ணயித்து அதுக்கேற்ற தாட்ஸ் அவர் கொடுக்க முடியும். பாருங்க, அந்த மகாராஜா எகிப்து ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். நாடு எவ்வளவு சீரழிய போகுது, பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் நல்லா இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சமா இருக்கும், அடுத்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லும் போது அந்த கனவு அவனுக்கு தெரியுது. அந்த கனவை ஒருத்தன் சொல்ல வரான், யோசேப்பு கூட்டு வராங்க. அந்த கனவை அவனை சொல்றான், கனவுக்கான விளக்கத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் இது எப்படி சரி பண்ணலான்னு கேட்கறான். அவன் ஐடியா கொடுக்குறான் பாருங்க, வேற ஒண்ணு இல்ல ராஜாவே, நாட்டுல விளையிற விளைச்செல்லாம் கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி வைங்க, எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருங்க, 7 வருஷம் இருக்கட்டும். இதெல்லாம் எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா அந்த பஞ்ச காலம் 7 வருஷம் வருது இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணாத. ராஜா பாக்குறான், என்ன ஸ்மார்ட்டா திங்க் பண்றடா, பேருக்குதான் ராஜா பாக்குற, எனக்கு ஒரு ஐடியாவா எனக்கு
இல்ல நீ வா சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை ராஜாவாக்கி, நான் இனி வந்து வீட்டுக்கு போறேன், பேசாம நீ உட்கார்ந்துக்கோ, 7 வருஷம் நீயே, 14 வருஷம் நீயே ரூலிங் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டரா அந்த கிங்கா அவன் அங்க வச்சுட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்ப ராஜாவுக்கே சாப்பாடு இவன் அனுப்புறான். மகாராணி ராஜா வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பு, வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறான், நாட்டு மக்களை போஷிக்கிறான், வரவங்களுக்கு காப்பாத்துறான். அவ்வளவு ஸ்மார்ட் திங்கிங் ஐடியா எங்க இருந்து வந்துச்சு அவனுக்கு? கடவுள் அவனுக்கு அந்த ஐடியா. எதுவுமே நம்புறீங்க? இதுதான். அதாவது யாரும் இல்ல, தூக்கி விட ஆள் இல்ல, உதவி பண்ண ஆள் இல்ல. இந்த பாட்டு பாடுறவங்க முதல்ல அவங்க கூட சேராதீங்க. அவங்களை கட் பண்ணிட்டு ஐடியா வேணும்னு யோசனை பண்ணுங்க. கடவுள் சொன்ன நான் ஐடியா தரேன்டாரு, நான் உனக்கு ஐடியா தரேன், முதல்ல நல்ல என் கூட ஜாயின் பண்ணிக்கொண்டாரு, என் வார்த்தை கேளுன்றாரு, என்னோட வந்துருன்றாரு. நிறைய ஐடியா அவர்கிட்ட இருக்குது. அவர் கொடுக்க ஐடியா ரெடியா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன ஹானர் பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை எனக்கு கொடு. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து வந்து கரெக்டா எனக்கு தசமாகமா செலுத்து. உங்ககிட்ட இருக்கிறதுல உண்மையாரு, காணிக்கை தசமாகத்தை கொடுத்துட்டே இரு. நீ ப்ரேயர் பண்ணு. நான் உனக்கு மைண்டை திறக்கிறேன், நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். கொடுக்குற ஐடியாவை நீ அப்ளை பண்ணு. கொடுக்குற ஐடியாவை நீ என்ன பண்ணு? அப்ளை பண்ணு. ஐடியா ஃபெயிலியர் ஆகிடாது. ஃபெயிலியர் ஆனா கூட போறோம், நீ அப்ளை பண்ணு. அதாவது அந்த ஐடியாவை நீ ப்ராப்பரா அப்ளை பண்ணா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடும். ரைட் பிரதர்ஸ்க்கு ஐடியா இருந்தது. விமானம் கண்டுபிடிக்கணும், விமானத்துல பறக்கணும், அதுல பேசஞ்சர்ஸ் இருக்கணும், அதுல லக்கேஜ் ஏத்தணும், ஒரு வெயிட் எல்லாம் இருந்து அது மேல போகணும்ன்றது கனவு இருந்தது. பட் அதை கொண்டு வரது டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய அதை பறக்க வைக்க ஸ்ட்ரகிள் பட்டாங்க, ஏளனப்பட்டாங்க. நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணிட்டாங்க அவங்கள. பட் அவங்களுடைய ஐடியாவை அவங்க தூக்கி போடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு அவங்க மேல வந்துட்டாங்க. எதுவுமே நம்புறீங்க? இன்னைக்கு ரைட் பிரதர்ஸ் இல்லைன்னா கூட அவங்க பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க இன்னைக்கு சொல்லிடுக்கிறேன். இது தாமஸ் எடிசன், இதெல்லாம் அப்படிதான். இந்த தாமஸ் எடிசன் அல்வாலாம் சொல்றாங்க, ஆனா படிக்காத ஒரு ஆளுன்றாங்க, படிக்கல. ஆனா பல படிக்கிற பிலாசபர்ஸ் எல்லாம் அந்த படிக்காத முட்டாள் உருவாக்குற லைட் வச்சுதான் என்ன பண்றாங்க, அவங்க படிச்சு நிக்கிறாங்க. ஒரு முட்டாள் கிரியேட் பண்ண லைட்டு அந்த வெளிச்சத்துல இன்னைக்கு அவங்க புக் படிக்கிறாங்க. ஒரு முட்டாள் கண்டுபிடிச்ச ஒரு லைட்டை வச்சு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல லைட்டை போட்டு ஆபரேஷன் பண்றாங்க. இங்க என்ன விளங்குதுன்னா, ஐடியா எவ்வளவு பெருசா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. இந்த ஐடியா எல்லாருக்குமே வேணும், நான் நம்புறேன். இந்த ஐடியா எல்லாருக்குமே வேணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த ஐடியா வேணும். இந்த ஐடியா நமக்கு உருவாகணும். இந்த ஐடியா நமக்கு ஒன்றாயிடுச்சுன்னா உலகத்துல இருக்க செல்வந்தர்கள் உங்களை தேடி வந்து பணத்தை கொட்டுவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உலகத்துக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அவன் எங்க இருந்தா அவன் வருவான், நீங்க போக வேண்டிய அவசியமே, அவனே தேடி வருவான் அவங்கள. இப்படி ஒரு பர்சன் இருக்கிறார், அவர்கிட்ட போய் பணத்தை கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் பணத்தை வச்சு நிற்கிறாங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணி யார்கிட்ட பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்பி பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அது லாஸ் கூட என்ன இல்லாது ஆயிடலாம். ஒரு இன்னைக்கு ரிலையன்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாம போயிடுமோ. ஸோ ஐடியாவை தேடுறாங்க உலகத்துல. இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. ஆகவே நான் முன்னேறுவதற்கு காசு பணம் முக்கியம் இல்லை. எத்தனை நம்புறீங்க ஐடியா தான் முக்கியம்னு சொல்லி? எதுவுமே சொல்றீங்க ஐடியா முக்கியம்னு? ஐடியா ரொம்ப முக்கியம். இந்த ஐடியா தேவன் தருவேன்றாரு. எல்லாம் எளிமைக்கலாம். எளிமை நாம ஜெபம் பண்ணுவோம்.